நமது அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால கிருபையும் சமாதானமும் பெருக கடவது என்ற அன்பின் வாழ்த்துதலை யாவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய மாபெரு கிருபை அவருடைய இருக்கும் தெய்வம் மறுபடியுமாக நம்முடைய சமூகத்தில் கூடி வந்து அவருடைய உன்னதமான சத்தியங்களை தியானிப்பதற்கும் அதை கை கொள்வதற்கும் ஆண்டவர் நம்ம கிருபைகளை தந்திருக்கிறார். சபனமாக நாம் இன்று கூட பார்க்கக்கூடியதான அந்த ஆதார வசனமானது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதார வசனத்தை நம்ம வாசிக்க நம்ம கேட்கலாம். நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. இதுதான் நம்ம ஆதார வசனம். தலைப்பு நீங்க பார்க்கும்போது உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, இதுதான் தலைப்பு. திருப்பி சொல்லலாம், உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. லெட் தைன் ஹார்ட் கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். ஆங்கிலத்தில் நல்லா இருக்கு, ஷார்ட்டாகவும் நம்ம பார்க்கறதுக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரர், இந்த ஒரு தலைப்பை நம்ம பார்ப்பதற்கு முன்பாக நாம 2025 ஆண்டு டிசம்பர் மாதம், யாரு தெரியல போல தெரியுது, என்ன தேதியில் இருக்கும் அன்னைக்கு? நாம 28. இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை இதுதான், நம்ம கூடக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இதுதான். அடுத்து நம்ம சந்திக்கிறது அடுத்த வருஷம் தான். அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம ஒரு விசை நம்மை நாமே பின்னோக்கி நம்ம பார்த்து எந்த அளவுக்கு நாம் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ச்சி அடைந்திருக்கிறோம், எவ்வளவாக நம்ம அடைய வேண்டியதா இருக்குது. அப்படியாக நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேள்விகளை முதலாவது நம்ம பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் இங்கே நம்ம கூடியிருக்கிறோம், ஏன் இங்கே நாம கூடியிருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு மட்டும் இல்லை, எல்லா நாளுமே இல்லை, நம்ம இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு ஏன் கூடியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டா என்ன, அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம், எதற்காக நம்ம கூடியிருக்கிறோம். நிறைய ஆன்சர் கிடைக்கும், கண்டிப்பா சொல்லலாம், பார்க்கலாம் என்னன்னா ஆன்சர் சொல்லலாம். சகோதர ஐக்கியம், ஓகே, தேங்க்யூ. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக, அப்படி போகலாம், ஒரு படியா அப்படியே போகலாம். சகோதர ஐக்கியத்திற்காக, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு, உண்மைதான் இதெல்லாம் அடுத்ததாக வேற தேவன் ஆராதிக்கிறதுக்காக, இன்னும் நம்மள சத்தியத்தில் அதிகமாக இன்னும் ரிசல்ட் வரல, அதான் பார்த்துருக்குறேன். இதெல்லாம் கரெக்டு தான், என்ன தேவையோ அது இன்னும் வரல. சில ஒழுங்குகளை, ஓகே, அது கூட நல்ல விஷயம்தான். தேவன் கிட்டையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உறவை வளர்த்துக் கொள்வதற்காக, நன்றி. தேவன் இன்னைக்கு என்ன நமக்கு வார்த்தையை கொடுத்து நம்மளை சீர்படுத்துறார் அப்படின்னு, ரொம்ப நல்லது. இன்னும் கிட்ட நெருங்கிட்டாங்க, அதான் அந்த ஆன்சர் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கிட்ட நெருங்கிட்டாங்க. அவர் ராஜ்யத்துக்கு நம்ம என்ன ஆகணும், தகுதி ஆகணும். அன்புக்குரிய சகோதர சகோதரே, இதுல உண்மைதான். நம்முடைய அதான் இந்த இடத்துல கேட்கும்போது என்ன சொல்றார், இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்குரிய சகோதர சகோதரே, நாம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறோம், இன்னும் எவ்வளவாக வளர்ச்சி அடையணும். அப்ப நம்ம எங்க போறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்திலிருந்து வேறு பிடித்த நாம, அப்ப நம்ம எங்க போறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரலோக ராட்சியும் பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசுவை நம்ம தரிசிப்பதற்காக நம்ம வந்திருக்கிறோம், இல்லைங்களா? அப்ப வந்திருக்கிற நாம ஆவிக்குரிய ஜீவியத்துல எந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சியை நம்ம அடைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்த நம்ம ஒரு என்ன பண்ணிக்கலாம், செக் பண்றதுக்கான ஒரு நேரம். அப்படி இல்லை அப்படின்னா, எங்கெல்லாம் நம்ம தவறு இருக்கிறோன்ற விஷயத்த என்ன செய்யலான்னு பார்க்கும்போது, ஒரு விஷயம் நம்ம சரி செய்து கொள்வதற்கு தேவன் நமக்கு மறுபடியுமாக ஒரு புதிய ஆண்டை நமக்காக வைத்திருக்கிறார். அப்படியாக பார்க்கும்போதுதான் பாருங்க, சொல்றாரு, என் மகனே, என் போதகத்தை என்ன பண்ண மறவாது. என் போதகத்தை எப்பொழுது என்ன பண்ணாத, மறந்துடாத. உன் இருதயம்
என் கட்டளைகளை காக்க கடவது, அது சொல்றான். இது சாலமோன் எழுதியிருக்கிறார். இந்த விஷயம் வந்து பார்க்கும்போது அப்படியா நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்துல நமக்காக என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்விகளை அந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம், அதை பார்க்கலாம். இந்த கேள்விகள் பார்க்கலாங்களா? ஒரு சில கேள்விகளை இந்த பாடத்துல நம்ம வந்து கேட்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் டு யூ வாண்ட்? உனக்கு என்ன? அடுத்து நிறைய எனக்கு பணங்கள் எல்லாம் தேவன் கொடுத்துட்டாருன்னா, இல்லை ஆஸ்தி சொத்து பத்து கொடுத்துட்டாருன்னா, நான் அப்ப என்ன பண்ணுவேன்? கடவுளை வந்துட்டு நிறையா நான் கர்த்தரை நான் சேவிப்பேன். அடுத்து சொல்ற வந்துட்டு அடுத்ததாக என்ன பண்ணோம்? என்னுடைய குடும்பத்தை என்ன பண்ணுவேன்னு பார்க்கும்போது 6th வால்யூம்னு சில கேள்விகள் தான் அது. நானும் என்னை பாதுகாத்துக்கலாம். இதுக்கு சில விஷயங்களை கீழே நான் சொல்ல போறேன். அதே போல வந்து பார்க்கும்போது என்னுடைய குடும்பத்தை என்ன செய்யலாம் பார்க்கும்போது நான் பாதுகாத்துக் கொள்ளலாம். இது பொதுவாகவே எல்லாருக்குள்ள இருக்கிற விஷயம்தான். நல்லா உடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல பணத்தை சேர்க்கணும், இல்ல குடும்பத்தெல்லாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், கண்டிப்பா தேவை. அதுக்கும் மேலாக ஆனா நம்முடைய உடன்படிக்கை ஜீவித்துக்குள்ள வந்திருக்கிற நாம என்ன நோக்கத்திற்காக நாம் வந்திருக்கிறோம்? நம்முடைய அழைப்பு எப்பேற்பட்டது? ஆனா நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சரி, இதுக்கு இப்ப என்ன செய்யலாம்னு பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சோர்ல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா நம்ம ஈஸியா அந்த பாடத்தை என்ன செய்யலாம்னு பார்த்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? என்ன அந்த உதாரணம் யாரை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருந்தா சொல்ல பார்க்கலாம். க்ளூ கொடுத்த டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. என்னோட பாயிண்ட் அதுதான். ஃபர்ஸ்ட் பாயிண்டே பார்க்கும்போது என்னக்கா, விஸ்டம், ஞானம். சாலமோன் சொல்றார், போட்டாச்சா? அப்ப இந்த உலகத்திலேயே பார்க்கும்போது அதிகமாக ஞானம் உள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாலமோன். இப்ப அவருடைய வாழ்க்கையை நம்ம படிச்சுட்டு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்துக்கு சில விஷயத்தை நம்ம வந்து பொருந்து பார்க்கலாம். இப்ப அவரு என்ன நிலையில இருந்தாரு உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? அவர் வந்து தாவீது ராஜாவுடைய அடுத்து சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய அவருக்கு தேவன் தந்திருக்கக்கூடியதான ஒரு வாரிசு சாலமோன் ராஜா. நம்ம வந்து பார்க்கும்போது இவரு பத்தி நம்ம நல்லாவே தெரியும். அவரு ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தார் அவருடைய வாழ்க்கையை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்துல நீங்க எடுத்து அந்த வசனத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அவருடைய பிகினிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, அவர் ஸ்டார்டிங்ல நிறைய இஸ்ரேல் ஜனங்களை, இத்தனை ஜன கூட்டத்தை என் கையில நீங்க ஒப்படைச்சிட்டு இந்த ஜனங்களை நீங்க வழிநடத்துக்கன்னு சொல்லிட்டீங்க. திரளான ஜனங்களா இருக்கிறாங்க, இவங்களை வழி நடத்துறதுக்கு எனக்கு 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 பலன் இல்லை, எனக்கு முடியாது, இவங்களை நடத்தினால முடியாது. அவர் சொல்லுவார், நீங்க 3-4 வசனத்துல படிக்கும் போது அதுல சொல்லுவார், என்னால இந்த காரியத்தை அப்படியாக இருக்கும்போது இப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய படுக்கையில படுத்துட்டு இருக்கும் போது இந்த யோசனையோட படுத்திருக்கிறாரு. கர்த்தர் அவர்கிட்ட வந்து சொப்பனத்துல அவர்கிட்ட பேசுறார். என்ன பேசுறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாலமோனை தேவன் வந்து அழைச்சிருக்கிறார். அப்படி அழைச்சிட்ட பிறகுதான் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை இப்ப நம்ம கேட்கலாம். வசனம் வாசிக்கலாம். நீங்க 7வது வசனத்திலே வாசிக்கலாங்க. அதுல இருந்து 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருந்து. இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கி நீரே. நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். என்ன சொல்றாரு பாக்குறதுக்கு? நானும் எப்படி இருக்கு பார்க்கும்போது அப்படின்னா அதுதான், அது போக்குவரத்து அறியாரு. என்ன சொல்றது? விவரம் தெரியாம முன்ன பின்ன அறியாம இருக்கிறேன். என்ன கூட்டிட்டு வந்து என்ன பண்ணிட்டீங்க? நீங்க ராஜாவாக்கிட்டீங்க. ஆனா இப்படி இருக்கிற சூழ்நிலை இந்த ஜனல் எப்படி நான் வந்து நியாயம் தீர்க்கிறது? அடுத்து சொல்ல வாசிக்கலாம். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். பாத்தீங்களா, திரளான ஜனங்கள் நடுவில் நான் வந்து இருக்கிறேன்.
உன் ஜனத்தில் நான் நடுநாள் இருக்கிறேன். இப்படி வந்து இவங்களை நியாயம் தீர்க்க என்னால முடியாது. அடுத்து, ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். பாத்தீங்களா, அடியானுக்கு என்ன கொடுங்க, நீங்க ஞானமுள்ள ஒரு இதயத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கிட்ட இவர் விண்ணப்பம் செய்திருக்கிறார். அது அந்த சொப்பனத்துல தேவன் வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். வாசிக்கலாம். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது, பாருங்க, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படி இருந்தது வந்துட்டது, உகந்த விண்ணப்பமா இருந்ததான். இப்ப ஆண்டவர் அதுக்கு ரிப்ளை பண்றாரு. எப்படி பண்றாரு பாருங்க, கேக்குறாரு, சொல்றாரு. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும், நீ வந்து என்ன கேட்கல, என்கிட்ட வந்துட்ட, அடுத்த வருஷம் கூட வரப்போகுது, இன்னொரு 20 வருஷம் 30 வருஷம் கூட ஆண்டவரை நீடித்த ஒரு நாட்கள், ஒரு 100 வருஷம் 150 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போற மாதிரி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுங்க அப்படின்னு நீடித்த நாட்களை நீ வந்து கேளாமல், ஐஸ்வர்யத்தை கேளாமலும், அப்புறம் நிறைய ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு நீ கேட்கல, உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும், நிறைய விரோதிங்க இருந்தாங்களே உன் தகப்பனாருக்கு தாவீதுக்கு, அது போல நிறைய சத்துருக்களை எனக்கு ஒப்பு கொடுங்க நீ கேட்கல, வேற என்ன கேட்டீங்க? நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால், ஞானத்தை நீ வந்து வேண்டிக் கொண்டபடியினாலே, ஏற்ற ஞானத்தை நீ வேண்டிக் கொண்டபடியினாலே உன் வார்த்தைகளின் படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். பாத்தீங்களா, இப்ப என்ன கொடுக்கிறார் வந்துட்டு, ஞானமும் உணர்வும் உள்ள ஒரு இருதயத்தை உனக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன், நான் இப்போ தந்திருக்கிறேன்னு சொல்லு. அப்படி மட்டும் இல்ல, வாசிக்கலாம். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை. பாத்தீங்களா, இந்த ஞானத்துல உனக்கு முன்பு இருந்ததில்ல, உனக்கு பின்னாடியும் இருந்ததில்லை. அதுதான் கர்த்தர் இயேசுவை பார்க்கும்போது சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஏன்னா சாலமோனுக்கு ஒப்பிட்டு சொல்லிட்டா கர்த்தரா இயேசு கிறிஸ்து அடுத்து மிகப்பெரிய ஒரு ஞானின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் தான், நமக்கு தெரியும். அப்ப இவர் தான் இந்த உலகத்திலேயே பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானியாக தேவன் அங்க அந்த பிளெஸிங் வந்து கொடுக்கிறார். வாசிக்கலாம். உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை, இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். நீ என்னெல்லாம் கேட்கலையோ இந்த ஞானத்தோட கூட சேர்த்தனா கொடுத்துற வந்துட்டேன் உனக்கு, நானு எல்லாவற்றையும் ஐஸ்வர்யத்தை நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். இதான் அவருக்கு கேட்ட ஒரு வேண்டிக் கொண்ட ஒரு விஷயம். அடுத்து சாலமோன் என்ன செய்யறாரு, அடுத்து சாலமோன் என்ன பண்றாரு, இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரத்துக்குள்ள போனீங்கன்னா அவர் என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வீடு கட்டுறதுக்காக இல்லைங்களா யாருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்களா, பார்வோனுடைய தைரியமா சொல்லுங்க, பார்வோனுடைய மகளை திருமணம் பண்ணிட்டாரு. அங்கிருந்து நிறைய அவளுக்கு என்ன வருது, வீடு கட்டுறதுக்காக நிறைய வெகுமதிகள் எல்லாம், வீடெல்லாம் பயங்கரமா வந்து வீடெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து அப்புறம் தான் ஆலயத்து மேல நோக்கமே போகுது. ஃபர்ஸ்ட் வீடு கட்டுறார், அதுக்கப்புறம் ஆலயத்தை கட்டுறதுக்காக பண்றாரு. ஆலயத்துடைய காரியங்களை கூட பாருங்க, அந்த இடம் எங்க கட்டணும், அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும் எல்லாம் சேகரிச்சது யார் தான், பிளான் யார்கிட்ட கொடுத்தாருங்க, எல்லாம் தேவன் அவர்கிட்ட கொடுத்துறாரு. இப்ப ஒரு வேலை என்னன்னா அதை கட்டி அதை முடிக்கிற வேலை மட்டும் அவர் கொடுக்குறாரு, கட்டுறாரு. அதுக்கப்புறம் நீங்க அது 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அங்க நல்ல ஒரு ஜெபம் கூட அவர் ஏறெடுக்கிறது அவர் வந்து நம்ம பார்க்கிற அன்புக்குரிய சகோதர சொல். இது சாலமோனுடைய வாழ்க்கையில முதல் பாகம், ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருந்தது. இன்னொரு வசனம் வாசிக்கல பாருங்க, இதுல 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாங்க. அருமையான ஒரு விஷயத்தை இவர ஜெபத்துல அவன் எஸ்ரேனாகிய எத்தானியும் ஏமான் கல்பும் 3ஆம் வசனம் வாசிங்க, 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஈசாவின் குமாரனாகிய எலிகோரேப்பும் அகியாவும் சம்பிராதிகளாய் இருந்தார்கள். அகிதுலின் குமாரன் யோசபாத் மந்திரியாய் இருந்தான். இவர்கிட்ட நல்ல அரண்மனையில இவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறாங்க. அந்த நாட்டை வந்து பாதுகாக்கிறதுக்காக நிறைய விஷயத்த வந்து ஆலோசகரை இவர் நல்லா வந்து வைத்து ராட்சியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கே தெரியும், சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நாடுகள் இருந்தும் அவருடைய ஞானத்தை வந்து பார்க்கறதுக்காக யார் கூட வராங்க, சேவா நாட்டில இருந்து கூட அந்த ராஜஸ்திரி கூட வந்திருக்கிறத இந்த விஷயத்தில் நம்ம பார்க்குற அன்புக்குரிய சகோதர சகோதரர். அப்ப இவருக்கு என்ன ஒரு ஞானத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஞானம் அப்படின்ற விஷயத்தை அவர் வந்து கொடுத்திருக்கிறார். இது பார்ட் 1ல இது முதலாவது பார்க்கும்போது இன்னைக்கு இது அப்படியே சாலமோனுடைய வாழ்க்கைய நமக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். சாலமோனுடைய வாழ்க்கை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்துக்கு நம்மள என்ன கேட்டோம், நாம் எப்படி இருந்தோம், ஸ்டார்டிங்ல நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருந்தது, இந்த உலகத்தின் வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை
தேவன் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்து இந்த ஒரு சத்தியத்தை நமக்காக தந்து இல்லையா, நம்மளை வேறு பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். நம்மளை கூட்டு வந்திருக்கிறார். எதற்காக அழைச்சிட்டு வந்தார்? நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? சாலமன் என்ன கேட்டார்? முதல்ல என்ன ஜெபம் பண்ணாருப்பா அவர் பண்ணும்போது? நான் ரொம்ப போக்குவரத்து அறியாத ஒரு சிறியவனா இருக்கிறேன். இந்த உள்ளம் யாருக்கெல்லாம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு அப்படிதான் ஒரு உள்ளம் இருந்தது. ரொம்ப தாழ்த்தினபடினால்தான் இந்த இடத்துக்கு சத்தியத்தை கேட்டு இங்க வந்திருக்கிறோம். ஒருவேளை பாருங்க, நிறைய பேர் நம்முடைய வேத பாடங்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாருமே வந்துட்டாங்களா? அவங்க என்ன சொல்லிட்டாங்க? இதெல்லாம் நாங்க படிச்சாச்சு, முன்னே எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் எத்தனை தடவை பைபிளை நாங்க படிச்சிருக்கோம், எத்தனை பைபிள் கோர்ஸ் நாங்க படிச்சிருக்கோம். நிறைய பேர் தங்களை உயர்த்த கொண்டு இன்னைக்கு நிறைய அந்த விஷயத்தை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நமக்குள்ள ஒரு தாழ்மையான நேரம், ஒரு அறிவு இருந்ததுனால தான், ஒரு வாஞ்சி இருந்ததுனால தான் தேவன் என்ன பண்ணிருக்க, நம்மள இந்த ஜனத்திலிருந்து நம்மளை மட்டும் வேறு பிரித்து இப்ப கொடுத்திருக்கிறார். என்ன கூட்டிட்டு வந்து கொடுக்கும்போது தான் இதை சொல்ல, நமக்கு எப்பேற்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, எப்பேற்பட்ட ஞானமா சாலமோனுக்கு? அதுக்கு முன்னும் பின்னும் இந்த உலகத்துல அப்பேற்பட்ட ஞானம் படைத்தவர் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நீங்களே சொல்லுங்க, நமக்கு எப்பேற்பட்ட ஒரு ஞானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் விஷயம் நீங்க பாருங்க. அதான் சொல்றார், the wisdom given for the divine nature only for the church class. தேவனுடைய தெய்வீகமான அந்த ஒரு ஞானம் வந்து பார்க்கும்போது இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. உண்மையா இல்லைன்றது நீங்க புரிஞ்சுக்கலாம். தெய்வீகமான ஞானம் இந்த உலகத்துல வேற யாருக்குன்னு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. இப்பேற்பட்ட ஒரு ஞானத்தை நீங்க பாரு, வேதாகமத்தை குறிச்சுதான ஒரு நல்ல தேவனுடைய தெய்வீகமான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு ஞானம் இன்னைக்கு இந்த உலகத்துல தெரியுமா யாருக்காச்சு? அதான் சொல்றார், இந்த ஞானத்தை உங்களுக்காக கொடுத்திருக்கார். இது எப்பேற்பட்ட ஞானம்? அதான் சொல்றார், இந்த ஞானம் எதற்காக பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர் அவர் சொல்றாரு, பாருங்க, இந்த ஜனத்தை நீ வந்து வழிநடத்துறதுக்காக. அது கீழே நீங்க அப்படியே வாசித்து 3வது அதிகாரத்துல உடனே ஒரு செக் பண்றார். 2 பேரும் ஸ்திரீகள் வர்றாங்க இல்லையா, விதவை ஸ்திரீ 2 பேரும் கொண்டு வர்றாங்க. அவங்க குழந்தைய ஒருத்தர் தூக்கத்துல என்ன பண்றாங்க, நல்லா தூங்கி மிதிச்சு குழந்தைய செத்து போது பக்கத்துல இருக்கிற நல்லா உயிரோடு இருக்கிற குழந்தை வச்சு இவங்க தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இதெல்லாம் சொல்றாரு இல்லையா வந்து பார்க்கும்போது ஒரு அருமையா அங்க ஒரு விஷயத்தை அவர் பட்டத்தை எடுத்து என்ன பண்றாரு, வெட்டிரன் சொன்னவன்னு உண்மையான என்ன பண்றாங்க, கதறி ஓடி வர்றாங்க இல்லையா. இந்த விஷயத்தெல்லாம் அந்த விஷயம் நம்ம படிக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரர். அப்ப சாலமோனுக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தான் இன்னைக்கு நமக்கு தேவன் என்ன பண்ணி பார்க்கும்போது இந்த உலகத்திலேயே பாத்தீங்கன்னா தேவன் சாலமோனுடைய வாழ்க்கைய பாருங்க. சாலமோனுடைய அந்த அரசாளுகையை எங்க நம்ம ஒப்பிட்டு பார்க்கற சொல்ல முடியுமா? தேவனுடைய தெய்வீக திட்டத்துல பொதுவாக சொல்லாது, ஜென்ரலா அப்படி சொல்ற மாதிரி இருக்குது. மேசியாவுடைய யுகம் 1000 ஆண்டு அரசாட்சி 1000 இயர்ஸ்ல வந்து பார்க்கும்போது இன்னைக்கு நம்மை கூட எப்பேற்பட்ட ஒரு அழைப்புக்காக தேவன் அழைச்சிருக்கான்னு பார்க்கும்போது நாமளெல்லாம் யாரு? ராஜாக்களும் ஆசாரிகளும் தேவன் என்ன பண்ணிக்க அழைச்சிருக்கிறார். எங்கன்னா தேவனுடைய 1000 ஆண்டு அரசாட்சியில இல்லையா, இன்னைக்கு கிறிஸ்துவோட சேர்ந்து 1000 ஆண்டு அரசாட்சியை நம்ம செய்வதற்காக கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்திருக்கிற அந்த சாலமோன் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுமா, அதான் சொல்றார், மகனே, என் மகனே, நிருதியர் தாவா இது 3:1 தான் படிக்கணும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சாலமோனே, நீ வந்துட்டு நல்ல ஞானத்தில் இருக்கிற, பிரச்சனையே இல்லை. அதே போல இன்னைக்கு சபையை அழைக்கப்பட்டிருக்க நாம கூட என்னத்தை மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மை லெசன், என்னுடைய வார்த்தைகளை, மை வேர்ட்ஸ் என்ன பண்ணிடக்கூடாது, நீ மறந்துடாத அப்படின்னு நிறைய சொல்றாரு. அது என்ன பண்ணிக்கும், நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுங்க. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. இதான் சொல்றார். அந்த கட்டளைகளை நம்ம என்ன செய்யணும் பார்க்கும்போது நம்ம காக்கக்கூடியவர்களை இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அதான் சொல்றார், the knowledge of the truth given for you obey and get the divine nature. ஏன் நமக்கு தேவனுடைய சத்தியங்களை கொடுத்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது அதற்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படியாக நடந்து, அதான் நம்ம ஸ்டார்டிங்ல கேட்ட கேள்வி. அப்ப நம்ம என்ன செய்யணும் பார்க்கும்போது தெய்வீகமான சுபாவத்தை நம்ம தரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்றான். இதே வார்த்தையை
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றார். யாத்திராகம் 19வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. இதே விஷயத்தை அவங்களுக்கும் சொல்றார். யாத்திராகமும் 19வது அதிகாரம் 5ஆம் வசனம். இங்கே வாசிக்கலாம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு. இப்போ இந்த வார்த்தைகள் யாருக்கா சொன்னாரு? நீங்க 1ஆம் வசனத்துல படிச்சா தெரியும். உங்களை எவ்விதமாக எகிப்திலிருந்து நான் கொண்டு வந்தேன், அந்த செட்டைகள்ல நான் உங்களை எப்படி நான் சுமந்துட்டு வந்தேன், உங்களை எவ்வளவு வழி நடத்தினேன் அப்படிலாம் தேவன் நாங்க சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் தான் சொல்றார். ஆனா அவங்கள மறந்துருங்க. இப்ப அந்த இடத்துல யாரை ஞாபகப்படுத்தி படிக்கலாம்? இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு. இப்பொழுது நீங்கள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு சத்தியம் கொடுத்திருக்க நான் பார்த்திருக்கோம்ல. நீங்க இந்த சத்தியத்தை கொடுத்திருக்கிற நீங்க இந்த இப்போது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்கள். ஆனால் அதான் முக்கியமா பார்த்திருக்கோம். மை கமாண்ட்மெண்ட்ஸ், என்னுடைய உடன்படிக்கை கை கொள்ளுகிறானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். இந்த உலகத்திலேயே பாருங்க, தேவனுடைய the peculiar peoples சொல்றாங்க ஆங்கிலத்திலே சொல்லணும்னு பார்க்கும்போது, விசேஷித்தவர்கள், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டு இன்னைக்கு உண்மையாக இருக்கக்கூடிய சபையை அங்கனத்தினர்களை இது சொல்ற. விசேஷமாக நம்முடைய மூத்த சரஸ்ல அவர்கள் இதுக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் தான் சொல்ற. இன்னைக்கு நாமத்தான் இந்த ஒரு ஆசீர்வாதமான காரியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்க நாமத்த அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள். அப்ப நீங்கள் அவருடைய வார்த்தைகளை உள்ளபடி கேட்டு அதன்படியாக ஜீவிக்க வேண்டும் என்று தான் வந்திருக்கிறோம். ஆனா சாலமோனுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்தாரு. அவர் என்ன ஆயிட்டாருன்னு பாக்குறோம். பத்தில அது 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்துக்குள்ள போறதுக்குள்ள என்ன ஆயிட்டாரு அப்படின்னா, அவர் வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்ல இருக்கக்கூடிய ஸ்திரீகள் மேல என்ன பண்ணிட்டாரு வந்துட்டு அவரு. அவன் அதுல 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் நீங்க 1ல இருந்து சில வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியரான அநேகம் ஸ்திரீகளின் மேலும் ஆசை வைத்தான். பாத்தீங்கன்னா நிறைய ஸ்திரீகளை வந்து ஆசை வச்சு திருமணம் பண்ணிட்டார். அது கூட தப்பே இல்லை இல்லைங்களா, பண்ணிட்டார். நெக்ஸ்ட் 3ஆம் வசனத்துக்கு போயிடலாம். அவனுக்கு பிரபுகள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். 700 மனைவிகள், 300 பேர் யாரு இருக்காங்க? மறுமனையாட்டிகள். மொத்தம் 1000 பேர் வந்து பார்க்கும்போது அப்படி இருந்த அவர் இப்ப நெக்ஸ்ட் என்னாச்சு? 4ஆம் வசனம். சாலமோன் வயது சென்ற போது. இதுதான் பாக்குறோம். இது என்ன பண்ணலாம்? இப்ப இது வரைக்கும் பார்த்தது ஒரு பாட்டு, இப்ப பாக்குறது இன்னொரு பாகம். அவருடைய வாழ்க்கையில இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா தான் இருந்தாரு இல்லையா. தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நிறைய காரியங்களை செஞ்சார். இந்த உலகத்துக்கே ஒரு ரோல் மாடலா இருந்தார். தேவனுக்காக ஆலயத்தை கூட கட்டிட்டார். ஆலயத்தை கூட அவர் கட்டி முடிக்கிறார் இல்லைங்களா. இன்னைக்கு நாம அப்படித்தான் இந்த உலகத்திலிருந்து வேறுபறிக்கப்பட்டு தேவனுடைய ஆலயமாகிய சபையில நாமும் கட்டப்பட்டு வருகிறோம். சபையை கட்டுவதற்காக பிரயாசம் நாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். நிறைய காரியத்தை செய்யற அப்படியாக வந்து பார்க்கும்போது, ஆனால் கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அவர் நிறைய ஸ்திரீகள் என்ன பண்றாரா, திருமணம் பண்ணாரு. திருமணம் பண்ண கூட தப்பு இல்லை, பண்ணிட்டாரு. ஆனா இப்ப என்ன செய்யற பார்க்கும்போது அது சொல்ல பாருங்க, வாசிக்கலாங்க. அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். இப்ப என்ன சொல்லிட்டாங்க பார்க்கும்போது, அந்நிய தேவர்களை பின்பற்றும்படியாக, அதாவது சொல்ற ஐடல் வர்ஷிப். இப்ப பாருங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சாரு பார்க்கும்போது, தேவன் அவருடைய கட்டளைகள் அவர் கொடுத்ததான சத்தியம் எல்லாத்தையும் மறந்துட்டார். இப்ப யார சேவிக்க போயிட்டாரு? எப்படி அவருக்கு மனசு வந்தது? இவ்வளவு ஒரு ஞானத்தை தேவன் கொடுத்திருக்கும் போது அந்த விக்கிரக ஆராதனை அவர் செய்வதற்காக எப்படி அவருக்கு மனசு வந்துச்சு பாருங்க. பாகால்களை சேவிக்கிறதுக்காகவும் விக்கிரகங்களை சேவிக்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா, அவர் மனசு பாருங்க தேவனை விட்டு அவர் மறந்து போகக்கூடிய விஷயமா இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரர், மிகவும் எச்சரிப்பான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை தேவனுக்கே கொடுக்க வேண்டிய ஸ்தானங்கள்ல வேற யாராச்சும் வச்சிட்டு இருக்கோமா, வேற ஏதாச்சும் நம்ம அங்க வச்சிருக்கிறோமா அப்படின்ற விஷயத்த முதலாவதாக நம்ம என்ன செய்யலாம், இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்மை நாமே சோதித்து நம்ம செக் பண்ணக்கூடிய பொருளாக நம்ம இருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரர். அப்படி இல்லை அப்படின்னா நிச்சயமா நம்ம என்ன ஆக முடியாதுன்னு பார்க்கும்போது, கண்டிப்பா சாலமோன் உயிர் தேர்தல வர வர தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். ஆனா நாம் என்ன ஆயிடும் சொல்லி பார்க்கும்போது, இப்பேற்பட்ட உன்னதமான ஆசீர்வாதத்தை அளிக்கப்பட்டிருக்க நாம தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகும் அன்புக்குரிய சகோதர சகோதரர். எல்லாம் வேணும் பாருங்க. இன்னைக்கு சத்தியம் ரீப்ரின்ஸ் எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் படிக்கிறோம் வந்து பார்க்கும்போது, ஆனாலும் தேவனே வைக்க வேண்டியதான இடத்துல அவர் இல்லாம வேற ஏதாச்சும் நம்ம வச்சுட்டு இந்த உலகத்துல நம்ம வந்து பிரைஸ் பண்ணிட்டு இருக்கோமா
அதான் சொல்றார். இல்ல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய காரியங்கள், உலக ஆசைகள், இல்ல வேற ஏதாவது இருக்கு எக்ஸெட்ரா, நமக்கு பிடிச்சதெல்லாம் அதில் நம்ம வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே நம்ம என்ன ஆக முடியாதுன்னு பார்க்கும்போது பாருங்க, உடனே தேவன் என்ன பண்றாரு? இப்ப சாலமோனை அந்த ஸ்தானத்துல இருந்து அவரை தள்ளி போட்டார். அவர் எங்க பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஞானியா இருக்கிறாரு இல்லையா, இந்த ஒரு நல்ல ஞானத்தை படிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்காச்சும் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிறான்னு பார்த்து எங்குமே இல்லை. பாருங்க, கண்டினியூ பண்ணும்போது ஒரு வார்த்தையை சொல்றாரு. வாசிங்க சார், அடுத்த வசனம் கூட வாசிங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல, பாருங்க, தன்னுடைய தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. பாத்தீங்களா என்ன பண்ணல? அவர் வந்து பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர், நம்மை நாமே நிதானித்து ஆராயக்கூடிய நாம் இருக்கிறோம். இன்னைக்கு நாம் எந்த அளவுக்கு இந்த சத்தியத்துக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம் இல்லையா? நீங்க ஒருவேளை நீங்க லிஸ்ட் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா, அதான் சொல்லிட்டேன், நம்ம கடைசி வாரத்தில் இருக்கிறதுக்காக. ஏன் அப்படின்னா, இது யாருடைய மனசை புண்படுத்துவதற்காக இல்ல, தேவனுடைய ஒரு காரியங்களை நம்ம சிந்திப்பதற்காகத்தான். உண்மையில தேவனுக்காக நாம தேவன் கொடுத்து நமக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற சபையினுடைய ஒழுங்கு, ஆராதனை, இல்ல ஞாயிற்றுக்கிழமை நம்ம சபை கூடுக இருக்கு, வீக்லி ஸ்டடிஸ் இருக்கு, கன்வென்ஷன்ஸ் இருக்கு, மற்ற எல்லா காரியங்களும் நமக்கு இருக்கு. இதெல்லாம் யாருடைய நேரம் வந்து பார்க்கும்போது முழுமையாகவே ஆண்டவருடைய நேரம் தான். ஃபுல்லா ஒரு நாளைக்கு 24 மணி யாரு தான்? என்னைக்கு நாம் அந்த ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவத்துக்குள்ள வந்தாச்சியோ எல்லாமே வந்து பார்க்கும்போது யாருடைய தாது? ஆண்டவருடைய. அப்படி இருக்க ஆண்டோட பிள்ளைகளை நாம இந்த காரியங்களை யாருக்காக தான் செலவழிக்கணும். எல்லாமே எதுவா இருந்தாலும் சரி. எத்தனை தாளந்துங்க? எத்தனை தாளந்து? 6 7 இருக்கட்டும். ஓகே, பிரதானம் 5 தாளந்து சொல்லுவோம் இல்லையா? 5 தாளந்து நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த 5 தாளந்துக்குள்ள எல்லாம் அடங்கிறது. அதுக்குள்ள இந்த தாளந்துகளை ஆண்டவருக்காக நம்ம எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இல்லைன்னா ஒருவேளை நாம் அந்த இடத்துல அப்படி செய்யல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் சாலமோனை போல நம்முடைய மனசை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வேற ஏதோ ஒரு விஷயத்த மேல நம்ம வைத்துட்டு நம்ம போயிட்டு அர்த்தம். லிஸ்ட் செக் பண்ணிக்காங்க. எத்தனை சண்டே தேவனுக்காக நான் ஊழியம் செஞ்சிருக்கிறேன், என்னை நானே ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன், இல்லை எத்தனை சண்டே நான் போகாம இருந்திருக்கிறேன், எத்தனை வீக்லி ஸ்டடிஸ் அட்டன் பண்ணாம இருக்கிற விஷயத்த நம்ம ஒரு செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா என்ன சொல்லார் பாரு, சாலமோன் கேட்டதை போல கேட்டு வாங்கிட்டு கடைசியில் என்ன ஆயிடுவோம்? வந்து பார்க்கும்போது நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நம்ம என்ன ஆயிடுவோம்? நம்மை நாமே தொலைத்து விடுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர், கண்டிப்பா இந்த உலகம் எப்பொழுதும் பார்க்கும்போது நமக்கும் இந்த ஒரு உலகத்துடைய காரியங்களுக்கும் இல்லை என்றால் இந்த பழைய சுபாவத்துக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார் ஃபைட் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? எதெல்லாம் நான் வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதை செய்யக்கூடாது அப்படி தடுக்கிறது யாரு தான்? அப்போ பவுல் சொல்றேன் இல்லையா, நான் எனக்கு தேவனுக்கு விருப்பமானதான் நான் விரும்புவதை செய்யணும்னு நினைக்கிறேன், அது என்னால என்ன பண்ண முடியல. அவர் விரும்பாததே செய்திருக்கிற, கர்த்தருக்கு பெரியமெல்லாம் செஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டே இருந்த ஸ்டார்டிங்ல இருந்து. ஆமா, அப்படியாக இருக்கும்போது இப்ப நாம என்ன செய்யலாம்னு பார்க்கும்போது நம்மை நாமே சோதித்து அறிந்து நமக்குள்ள ஏதாச்சும் பிடிக்காது இருக்கா அப்படின்னு சொல்லார். பாருங்க, ஒன்னே ஒரு விஷயம், நம்முடைய நோக்கம், இந்த அழைப்பு எதற்காக வந்திருக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த ஒரு கேள்வி எல்லாருக்குள்ள வர்றத விஷயம் தான். இப்ப அதுக்கு ஒரு ஊமை கூட வந்து நம்ம பார்க்க போறோம். எப்படின்னு சொல்லி பார்த்தேன், கேள்வி கேட்டு அதுக்குள்ள போலாம். 1,44,000 பேர் இல்லையா? யார் அவங்க? யாரோ தெரியாது, சபை இல்லையா? யாரோ அதுவும் சபை. ஓகே, இருக்கட்டும். அதுக்கு நமக்கும் எந்த தொடர்பும் இல்லையா? இல்லையா? 1,44,000 பேர் ஆகிறத நம்ம வந்திருக்கோம். எவ்வளவு பேர் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? தப்பா ஆனாலும் பரவாயில்ல, நீங்க நினைங்க ஒரு விஷயம் நினைங்க. 1,44,000 பேர்ல உதாரணம் கொடுக்க தவறு இல்லை, மூத்த சகோதரர்களுக்கு நிறைய கொடுத்துருக்கிறார். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நாம சொல்ல தப்பு இல்லை. எவ்வளவு முடிஞ்சிருக்குன்னு நினைக்க, எவ்வளவு மீதம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி சொன்னதான் அந்த சீரியஸ்னஸ் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வால்யூம்ல படிக்கிறதோ ஒரு சிலர் மட்டும் தான் வந்துட்டு மீதியா இருக்குன்னு சொல்லார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அழைப்புக்காக அழைக்கப்பட்டவங்க வேற, அந்த அழைப்பை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? மிஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம தவற விட்டுதான மற்றவங்களுடைய கிரீடத்துக்காக நாம் ஓடிட்டு இருக்கிறோம்.
யாரு விட்டுட்டாங்களோ அந்த கிரீடத்தை நம்ம ஓடிட்டு இருக்கிறோம் இல்லையா? பரவாயில்ல, நீங்க சொல்ல வேண்டாம் அந்த எண்ணிக்கை கூட இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டாம், பரவாயில்ல. இப்ப நம்ம நாமே அதை நினைச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நமக்குள்ள வருது. 3ஆம் உலக போர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. 3ஆம் உலக போர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு விரோதமாக படையெடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. 3ஆம் உலக போர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப நிறைய நம்ம மீடியாக்களே நம்ம பாக்குறோம், சீக்கிரமாக 3ஆம் உலக போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு பேசிட்டே இருக்கிறாங்க. நாம இப்ப நினைக்கலாம், உண்மையில 3ஆம் உலக போர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நம்முடைய மனசு எப்படி இருக்கும்? சபை முடிஞ்சிருச்சோ, நம்ம போவோமோ இல்லையான்னு ஒரு பயம். அப்படிதான் சார். சரி, அப்ப இன்னும் இந்த கேள்வி இன்னும் இப்படி மாத்தி கேட்கலாமான்னு பாருங்க. அப்ப எடுத்துக்க வேண்டாம். இன்னைக்கு நைட் நாம எல்லாரும் செத்து போட்டான். இன்னைக்கு நைட்டு நாம எல்லாரும் செத்துறோம். ஏன்னா உடன்படிக்கை ஜீவத்துக்குள்ள வந்து நாம நாளைக்கு இல்ல, அந்த செத்து அடுத்த நிமிஷமே நம்ம உயிர் தேர்தல வந்தா எங்க இருப்போம்? இது கேள்வி எல்லாம் இருக்குல்ல. இப்ப நம்ம மறிச்சிட்டோம் நைட்டு இல்லையா, அடுத்து நாம எங்க இருப்போம்? ப்ளீஸ் உங்க மனசாட்சி தொட்டு நீங்களே சொல்லுங்க. என்னுடைய மனசாட்சி தொட்டு நான் கூட தான், இன்க்ளூடிங் மை செல்ஃப், எல்லாருமே வந்து நம்ம நினைக்கலாம், என்ன ஓட்டத்திற்காக நம்ம வந்திருக்கிறோம்? இங்கெல்லாம் பேசணும், அமைதியாயிடக்கூடாது, சுவிட்ச் ஆஃப் ஆயிடாதுங்க, பேசினதான் தெரியும் வந்து பார்க்கும்போது. அப்படி நம்ம அந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிற நாம நாளைக்கு, அதான் சொன்ன, இந்த வருஷம் முடிய போது, அடுத்த வருஷம் வரப்போகுது. இந்த வாய்ப்பானது இப்ப நாம் வந்துட்டு மறிச்சோம் அப்படின்னு சொன்னா அப்படித்தானே வந்திருக்கிறோம். அப்படித்தானே வந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளான நாம் என்ன பண்ண போறோம்? அந்த மரணத்துக்குள்ள மறிச்சுட்டே இருக்கிறோம். கண்டிப்பா பாருங்க, 1 தெசலோனிக்கேல 4:14 சொல்ற மாதிரி, கர்த்தர் தாமே 6ஆம் வாரத்தோடும் பிரதான தூதனுடைய எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்ந்தார். பின்பு உயிரோடு இருக்கிற நாம அவரை எதிர்த்து கொண்டு போக உண்மையிலே சொல்லுங்க. அதுல நாம இருப்போமா அப்படின்னா, அவருடைய கட்டளைகளை நம்ம எந்த அளவுக்கு கை கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரி நம்மை நாமே இன்னைக்கு நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கணும். இல்லைன்னா சாலமோன் மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை. பாருங்க, இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 12ஆம் அதிகாரத்துல இதுக்கு எக்ஸாம்பிள், இப்ப நான் கேட்ட கேள்விக்கு எக்ஸாம்பிள், கேள்வி கேட்டுதான் அதுக்குள்ள போறேன். அந்த 12ஆவது அதிகாரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களோடு கூட வந்து சில விஷயத்தை அவர் வந்து ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கிறார். சீரியஸான ஒரு சத்தியத்தை குறித்து அவர் பேசிட்டு இருக்கிறார். சதுசேயர் பரிசேயர் அவங்களுடைய போதனைக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க. அவங்க இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க, தவறான போதனைகளை பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் சொல்றாரு, 12 பேரை நோக்கி நீங்கள் சதுசேயர் பரிசேயருடைய உபதேசங்களுக்கு, அப்படிதான் இருக்கு 12ஆம் அதிகாரத்துல. தப்பா சொல்றேனா? கரெக்டா? சரி, ஓகே, செக் பண்ணிக்கிறேன். அப்ப நம்ம இப்படி எல்லாம் ஒரு பேசிட்டே இருக்கக்கூடிய ரொம்ப சீரியஸாக அவங்களை வந்து சில ஆலோசனைகளை, சில எச்சரிப்புகளை சீசர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். புரிஞ்சுக்கலாம். இது மாதிரி ஒரு சூழல் அப்படி கொடுத்துட்டே இருக்கிற நேரத்துல அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து ஒருத்தர் என்ன பண்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு வாலிபர் எழுச்சி என்ன பண்றாருன்னு ஒரு கேள்வி வந்து கேட்கிறார். என்ன சொல்றாரு? இவர் பார்க்கிறாரு, அவர் ரொம்ப ஞானமாக சில வார்த்தைகளை பேசக்கூடிய காரியங்களை கர்த்தராக இயேசுக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகளை கேட்ட உடனே இவருக்குள்ள ஒரு மனசுக்குள்ள வருது, ஓ நம்ம சகோதரருக்கும் நமக்கு வந்து குடும்ப பிரச்சனை, சொத்து பிரச்சனை கொஞ்சம் இருக்கு இல்லையா, பாக பிரிவினையில கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அந்த விஷயத்தை இவர்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னா இவர் என்ன பண்ணிடுவாரு, நியாயமா தீர்த்து வச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாருங்க என்ன மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கிறார் கர்த்தர். எதை குறித்து பேசிட்டு இருக்கிறாரு? தேவன், அவருடைய ராஜ்யம், ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் அவர் பேசிட்டு இருக்கிற நேரத்துல சுத்தமா கொஞ்சம் கூட இவர் வாங்கவே இல்லைங்க. சுத்தமா இவர் வாங்காம சடிதியா முன்னாடி ஏஞ்சி அவருக்கு முன்னாடி பார்க்கும்போது, உண்மையில பார்க்கும்போது கர்த்தர் இயேசு ரொம்ப பணிவாக அன்பாக நிறைய நேரங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கிறார். இந்த நேரத்துல கொஞ்சம் கண்டிப்பா கர்த்தருக்கு டென்ஷன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி வார்த்தைகளை நான் பேசிட்டு இருக்கிறேன், என்ன யோசனை பண்ணிட்டு வந்து பார்க்கும்போது என்னை
உங்கள் மேல நியாயாதிபதியை வைத்தவன், பங்கிட வைத்தவன் யாரு? அப்படி கேட்கிறாரு. பார்க்கும்போது இந்த வார்த்தை யார் வைத்தாங்க, ஏன் அப்படி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு ஓமையை சொல்றார், ஒரு பேரபிள், ஒரு ஓமையை சொல்றார். அதெல்லாம் வாசிக்கலாம் பாருங்க, 16வது வசனத்துல வாசிக்கலாங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். பேரபிள் அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடம் இல்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இருக்கிறார் பாருங்க. இவர் எப்படி இருக்கிறாரு, என்ன ஒரு சிந்தையில இருக்கிறாரு? நீங்களே சொல்லுங்க. ஆவிக்குரிய சிந்தையில இருக்கிறாரா இல்ல உலக சிந்தையில இருக்கிறாரா? எந்த சிந்தையில இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஓமையில வந்து கர்த்தர் இயேசு பேசுறாரு. என்ன சிந்தையில இருக்கணும், என்ன சிந்தை இருக்கக்கூடாதுன்னு பேசுறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. இவர் என்ன சிந்தையில இருக்கிறாரா? இவரு கண்டிப்பா சொல்றதுல நியாயமே இல்லை. பாருங்க, நிறைய வந்து நிலங்கள் எல்லாம் விளைஞ்சு கிடக்குது. அந்த தானியங்களை சேகரித்து என்ன வேணும், இடம் பத்தல. தானியத்தை வந்து சேர்க்கறதுக்காக இப்ப பெரிய களஞ்சியங்கள் எல்லாம் கட்டுறாரு. நல்ல அறுவடை ஆகுது, எடுத்து வந்து சேர்த்து வச்சிடாரு. இது கூட தப்பே இல்லை, கரெக்டா? நிறைய விளைஞ்சிருச்சு, நிறைய வந்து சேர்த்து வச்சிருக்கிற, பரவாயில்ல. அடுத்து பாருங்க, நான் சொல்ல பாருங்க. நீ இலைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று. கொஞ்சம் அப்படியே ஃபர்ஸ்ட்ல வாசிங்களா? அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்கள் இல்ல சார், இப்ப படிச்ச வசனத்திலேயே அந்த வசனத்திலே படி. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. என் ஆத்துமாவே உனக்காக என்ன பண்ணிருக்கிறேன், நிறைய பொருள் சேர்த்து வச்சிருக்கிறேன். அப்புறம் நிறைய வந்து களஞ்சியங்களை கட்டி, நீ கவலைப்படாது, என் ஆத்துமாவே உனக்காக நல்ல சாப்பாடு என்ன பண்ணிட்டேன், சேர்த்து வச்சுக்கிறேன், நீ சாப்பிட்டு என்ன பண்ணலாம், நல்லா நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பார்த்து வந்து அவர் பேசிட்டார். அந்த ஓமையில சொல்ற கர்த்தர் இயேசு, வாசிக்கலாம். நீ இலைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டார். தனக்குள்ள சொல்லிக்கிட்டாரா? பார்க்கும்போது இது என்ன மாதிரி சிந்தை? இல்ல, ஆவிக்குரிய சிந்தையா உலக சிந்தையா? உலக சிந்தை. அதான் சொல்லு, இந்த மாதிரி ஒரு சிந்தை உனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு தேவனோ அவனை நோக்கி, இப்ப நல்லா கவனிங்க, இப்பதான் சொல்றாரு, நான் கேட்ட அந்த கேள்வியில வருது. தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, அதான் சொல்ற, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். உன் ஆத்துமா இந்த ராத்திரியில உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டால் அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். நீ சேகரித்து வைத்திருந்தவளை யாருடையது ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அப்ப நீங்களே சொல்லுங்க. இப்போ வந்து பார்க்கும்போது எதை இப்ப நம்ம தேடணும், எதை நம்ம விடணும், எதை விடணும்? அடுத்த வருஷங்கள வாசிக்கலாம் பாருங்க. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். ஆமா சொல்றாரு. அப்ப இப்ப எதை விட்டுறணும்னு சொல்றாரு? நாம நல்லா கவனிக்கலாம். இப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் இதெல்லாம் யாரால உண்டானது? சாத்தானால உண்டானவைகள். அப்ப இவைகளை விட்டு இப்ப நம்ம எதுக்கு மாறணும் அப்படின்னு சொல்றாரு. அதான் சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு தேவன் எப்படி நம்ம சொல்றாருன்னா, இன்னைக்கு நாம எது தேவனை வைக்க வேண்டிய விஷயத்தில் நம்ம வைக்காமல் எதெல்லாம் நம்ம வைத்திருக்கிறோமோ அதுல தேவன் நம்ம என்ன செய்து வரோம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த உலகத்திலிருந்து இவைகளை நம்ம இழக்கிறதுக்காக வந்திருக்கிறோம்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் நம்ம விட்டு என்ன செய்யணும், நம்ம வரணும் அப்படின்னு சொல்றார். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் பாருங்க. பிரதானமாக எதை நம்ம வைத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்து, இந்த உலகத்துல ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் இல்லையா, அப்படி வந்துட்டு இருக்கும்போது எனக்காக ஒரு வசனம் வாசிங்களா நீங்க? லூக்கா 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். லூக்கா 14:27. நான் தன் சிலுவையை சுமந்து எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து எனக்கு பின் செல்லாத எனக்கு சீசனா இருக்க மாட்டான். அதுக்கு மேல வசனம் 26.
யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். பாத்தீங்களா? அப்போ ஒரு லிஸ்ட் போட்டு சொல்றாரு, இதெல்லாம் நீங்க வெறுக்காவிட்டால் எனக்கு சீசன் என்ன பண்ண முடியாதுங்க, கண்டிப்பா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நாம் எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ற விஷயத்தை நீங்க பாருங்க. இன்னொரு பழைய ஏற்பாட்டுல நிறைய தேவனுக்காக ரோல் மாடல்ஸ் இருக்கிறாங்க. இது மாதிரி தேவனுக்காக இழந்தவங்க யாரா இருக்காங்களா? தேவனுக்காக இழந்தது யாரா இருக்காங்களா? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எசேக்கியேல் எடுக்கலாம். எசேக்கியேலுடைய வாழ்க்கையில நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஆனா மிகப்பெரிய ஒரு டிராஜடியோட வாழ்க்கையில் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா எசேக்கியேல் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பதற்காகவே இவருடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்குது. என்ன பாருங்களா? மனபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியிலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளுவேன். எப்படி சொல்றாரு? எப்பேற்பட்டவங்களான்னு சொல்றாரு? இன்னைக்கு நைட்டு உன் கண்களுக்கு விருப்பமானவளை, யாரு? அவருடைய மனைவி இல்லையா? விருப்பமானவளை என்ன பண்ணுவேன்? ஒரே அடியினால உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளுவேன். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளுவேன். ஆனா எடுத்துக்கொள்ளும் போது என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக. அன்புக்குரிய சகோதர சகோதரர், இப்படியா ஆண்டவர் நம்ம கிட்ட இப்படி கேட்கல. ஆனா இப்ப சொல்றாரு பாத்தீங்கன்னா, இப்படி நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம இழக்கிறதுக்காக ரெடியா இருக்கிறோம். யோபு சொல்றார், யோபு அழைக்கிறாரு பார்க்கும்போது யோபுக்கு தெரியும் பின்னால மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, கண்டிப்பா அவருக்கு தெரியாது. ஆனா அவருடைய விசுவாசம், அவர் நம்பிக்கை யார் மேல வைத்திருந்தாருங்க? முழுக்க பாருங்க என்னெல்லாம் போச்சு அவரை விட்டு. ஒரே வார்த்தையில நல்லா சார், தேங்க்யூ. என்னெல்லாம் அவரை விட்டு போச்சு? எல்லாமே போயிருச்சு. இதான் உண்மை இல்லையா? தேவன் பாருங்க பார்க்கும்போது அனுமதிக்கிறார். யாரை கொண்டு? சாத்தான் கேட்கும் அனுமதிக்கிறார். எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு எடுக்கிறார். அப்படி எடுக்கும்போது இப்ப என்ன சொல்றாரு? அப்படி வார்த்தை எப்படி இருந்தது? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி சபை ஆவதற்காக வந்திருக்கிறவங்க நாம சொல்ல முடியுமா? எனக்கு ஆண்டவர் தாங்க ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் கர்த்தர் தான் கொடுத்தார். என்னுடைய படிப்பு, என்னுடைய ஆஸ்தி, என்னென்ன சொல்ல, என்னுடைய ஞானம், எல்லாமே, என்னுடைய சரீர சுகம் எல்லாமே ஆண்டவர் தான் கொடுத்தார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு அப்படி நம்மளால சொல்ல முடியுமா? புது சிஷ்யா அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நிச்சயமாகவே இப்பேற்பட்ட ஒரு ஜீவித்தை ஜீவிக்க வேண்டும் என்று தான் நம்மளை அழைச்சிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரர். அப்படி இருந்தா மட்டும் தான் இன்னைக்கு நம்ம சபையாக ஆக முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்ம அந்த நோக்கத்தையும் இல்ல அந்த ஒரு விருப்பத்தையும் தேவன் அழைச்சிருக்கிறதான எல்லா அந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் விட்டு நம்ம வேற பக்கமாக நம்ம போயிட்டு இருக்கோம். அன்புக்குரிய சகோதர அதான் சொல்றாரு பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது எசேக்கியேலுடைய வாழ்க்கையில நடந்த போல நம்முடைய வாழ்க்கையிலையும் லூக்கா 12ஆம் அதிகாரத்தை நம்ம சொன்னது போல இன்று இந்த ராத்திரியில உன்னுடைய ஆத்மா எடுக்கப்பட்டால் அப்போ இதுல யாருடைய இருக்கும் அப்படின்னு நீ நினைச்சுப்பா சொன்ன. அப்படின்னா நிச்சயமா இன்னைக்கு நாம் நெக்ஸ்ட் நொடியில நம்ம இன்னைக்கு சபையாகிறதுக்கு நம்முடைய எண்ணங்கள் எப்படி ஆக இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க வேண்டிய அன்புக்குரிய சகோதர அதான் சொல்றார் தேவன். அப்ப நம்முடைய எலெக்ஷன், காலிங் எலெக்ஷன் அண்ட் ஷூர், அப்ப கண்டிப்பா நம்ம இப்படியாக நம்ம இருக்கணும். அப்படி இல்லாம பார்க்கும்போது சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன் பாருங்க. அப்படி இல்லாதபடிக்கு நம்ம எல்லாம் செய்யணும், எதை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் சொல்லலாம், எலியாவுடைய வாழ்க்கையில எலியா கூட பாருங்க ரொம்ப அருமையா வாழ்ந்திருக்கிறார். கடைசியா போயிட்டு எங்க இசபேலுக்கு பயந்து என்ன பண்ணிடுறாருங்க? இசபேலுக்கு பயந்து போயிட்டு ஓரேபு மலையில போய் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு குகையை கண்டு ஒரு குகைக்குள்ள என்ன பண்றாரு? அவரு படுத்துக்கிறார். அங்க தேவன் எப்படி கூப்பிடுறாரு? 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் இருக்கு. அந்த உதாரணம் மட்டும் தான் கொடுக்குறேன். இப்ப அந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த பாயிண்ட் மட்டும் போடலாம் பாருங்க. ஒண்ணுன்னா பார்க்கலாம், ஒரு சில பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாருங்க, இதுல என்ன முதல் பாயிண்ட் இங்கிலீஷ் தெரியும் யார் தெரியாதுங்களா? லேக்கிங் ஆஃப் கமிட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம்.
எதற்காக அழைத்தாரு, என்ன நோக்கத்திற்காக நம்மளுக்கு என்ன பணியை கொடுத்திருக்கிறாரு, அதை விட்டுட்டு வேற ஏதோ என்ன பண்ணிருக்கோம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத சொல்ல. லேக்கிங் ஆஃப் கமிட்மெண்ட், லவ் ஃபார் த ஒபீடியன்ஸ். என்ன பண்ணோம்? கேட்ட சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அதை நேசிக்கிறோமா? இந்த சத்தியம் கேட்கிறோம், அதை நேசிக்கிறோமா? அடுத்த சொல்றாரு, நெக்ஸ்ட் பாருங்க, லெவல்ஸ் ஆஃப் ப்ரையாரிட்டி அண்ட் டைம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதான் சொல்லிட்டேன், இந்த ஆண்டு நாம் செய்யாததெல்லாம் அடுத்த ஆண்டுக்குள்ள நம்ம என்ன செய்ய போறோம். அப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னா நம்ம உட்காந்து என்ன செய்யக்கூடாது, வந்துட்டு எதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம, எதுக்காக நான் கொடுத்துட்டேன் என்னுடைய நேரத்தை, அதுக்காக நான் கொடுக்கல, அந்த நேரத்தை ஒதுக்கல. வந்து பார்க்கும்போது கண்டிப்பா புது சிஷ்யா இருக்கிற நாம் பாருங்க, டெய்லி படிக்கணும். ஆனா படிக்கிறத நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், அதை அபியாசப்படுத்தணும், அது நடக்கக்கூடியவளா இருக்கணும். இல்லைன்னா வெளியே படிக்கிறது எல்லாம் படிச்சுட்டேன் பிரதர் அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டே இருப்போம். இதை தெரியும், அதை தெரியும், எல்லாம் தெரியும் வந்து பார்க்கும்போது. ஆனா அந்த கட்டளைகளை நம்ம கை கொண்டு நடக்காமல் இருந்தால், அதை சொல்லார், மறுபடியும் சொல்ற மாதிரி தான் சாலமுடைய வாழ்க்கையில பாருங்க, அத்தனை ஞானத்தை அவர் தந்திருந்து கூட ஆஃப்டரால் இந்த உலக ரீதியாக அவங்களுடைய மனைவிகள் சொன்ன வார்த்தையை கேட்டு இப்ப என்ன ஆயிட்டாருங்க, வந்துட்டு அவரு கடைசியில என்ன சொல்றா தெரியுமா? பிரசங்கி 1ஆம் அதிகாரத்தை அவர் சொல்லும் போது 1-2 வசனம் சொல்லிட்டாருங்க, எல்லாம் மாயை மாயை அப்படின்னு சொல்றாரு. இதான் சொல்ல பார்க்கும்போது, ஆனா அவர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இன்னைக்கு நாம் எப்படி இருக்கணும்? நாம் அனுபவப்பட்டுதான் கத்துக்கணுமா? இல்ல, அதுக்குத்தான் நமக்கு லெசன், நிறைய பாடங்களை இப்படியா வைத்திருக்காங்க கூடிய சகோதர சகோதரர். அடுத்ததா பார்க்கும்போது 4வது பாயிண்ட் பாருங்க. பாருங்களேன், நம்ம முதல்ல வந்துட்டு அந்த 3வது காரியத்தையே நம்ம செய்யறது இல்ல. 3வது காரியம்னா லெவல்ஸ் ஆஃப் ப்ரையாரிட்டி அண்ட் டைம். என்னங்க, ஆண்டவருடைய காரியத்துல நம்ம எந்த அளவுக்கு ஈடுபடுத்துறோம், நம்முடைய நேரத்தை கொடுக்கிறோம், நம்ம செலவழிச்சிட்டுக்கிறோம். அதை மீட்டிங் அட்டென்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல சபையுடைய ஊழியங்களா இருக்கட்டும், சகோதர சகோதர ஐக்கியத்தமா இருக்கட்டும், எந்த அளவுக்கு நம்ம செலவழிச்சிருக்கோம் அந்த காரியங்கள்ல. அப்ப அதுக்காக என்ன சொன்ன, நம்முடைய நேரத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், ஒதுக்கி நம்ம கொடுக்கணும்னு அதான் வந்திருக்கிறோம். அப்படி செய்யல அப்படின்னு சொன்னா 4வது காரியம் பாருங்க, அன்புக்குரிய சகோதர சகோதரர், வில்லிங் டு ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னங்க, சில பொறுப்புகள் எடுக்கிறதுக்கு முன் வர்றது. யாருக்கு என்னவோ நடக்கு, நமக்கு எதுக்கு, இது அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க செய்வாங்க, இவங்க இருக்கிறாங்க அதுக்காக. அப்படி என்ன பண்றோம் வந்து பார்க்கும்போது, அதை தட்டி கடை தேவனா கொடுக்கக்கூடிய காரியத்தை நம்ம தட்டி கழித்து விடுவது. அன்புக்குரிய சகோதர சகோதரர், என்னுடைய பொறுப்பு என்ன அப்படின்ற விஷயத்த என்னுடைய இருதய வாஞ்சியோடு கூட நான் அதற்காக நான் பிரயாசம் எடுக்கிறேன்னா, தேவனை கொடுக்கக்கூடிய சிறிய சிறிய காரியங்களா இருந்தாலும் கூட அந்த காரியங்களுக்காக நம்ம எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டுக்கிறோம். அப்படி பண்ணல அப்படின்னா, மறுபடியும் சொல்றேன், இந்த வருஷத்துல நம்ம அதை செய்யல அப்படின்னா, அட்லீஸ்ட் இன்னைக்காவது நம்ம என்ன செய்யலாம், அந்த காரியங்களுக்காக பொறுப்பெடுக்க. எந்த விஷயமா இருக்கட்டும், சகோதர சகோதரோடு கலந்து இந்த ஊழிய காரியங்கள்ல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்துக்கு வளர்ச்சிக்காக நம்ம எல்லாம் செய்யலன்ற விஷயத்த நம்ம பார்க்க. நம்பக்கூடிய சகோதர சகோதரர், ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிந்த மாதிரி நம்ம இல்லாம ஏதாச்சும் ஒரு புதிதாக என்ன செய்யணும், ஒரு காரியத்தை அவனுடைய காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு நம்ம நடக்கக்கூடியவர்கள் இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரர், அப்படி செய்யாதனால தான் இப்ப என்னாச்சுன்னு பாருங்க, சாலமுடைய வாழ்க்கை இதான் நம்ம முதல்ல பார்த்ததான ஒரு கட்டளை. அவர் சொல்லட்டாரு, நான் இப்படி எல்லாம் செய்யல. அவர் வந்து எந்த கட்டளைக்குள்ள இருக்கிறாரு? சாலமோன் எந்த கட்டளைக்குள்ள இருந்தாரு? நியாயப்பிரமாணத்துடைய கட்டளை. நாம புது சிஸ்டனுடைய கட்டளை. நியாயப்பிரமாணத்துடைய கட்டளை இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பா அவருடைய கிருபை இருக்கு, மறுபடியுமாக தேவ ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்வார்கள். அந்த வாழ்க்கை ஒரு சின்ன ஒரு பாடம், ஒரு லெசன் மட்டும் தான் நமக்காக. இன்னைக்கு நாம அந்த வாழ்க்கை அவர் இழந்துட்டார் சாலமோன். மறுபடியும் உயிர்த்தல வரும்போது பிளஸிங்ல வருவாரு இல்லையா, ஆசீர்வாதத்துல, எங்க இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில. ஆனா நமக்கு நாம எந்த ஒரு கட்டளைக்குள்ள இருக்கிறோம்? புது சிஸ்டனுடைய அந்த கட்டளை இருக்கு. சில நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. இதுதான் சொல்லக்கூடாது. எப்பொழுதுமே வந்து பார்க்கும்போது எப்படி நம்ம சொல்லி கேட்கலாம் அந்த வார்த்தைகளை?
ஞானத்தை சம்பாதி. எப்படி சம்பாதிக்க முடியும் ஞானத்தை? என்ன ஞானம் நம்ம சம்பாதிக்கணும்? சத்திய அறிவு தான். நம்ம எந்த அளவுக்கு சத்தியத்தை வாங்குறோமோ அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணிடுவார்? நம்மள தேவனோடு கிறிஸ்துவோடு ஈடுபடுத்திக் கொண்டே இருப்போம். நம்ம புத்தியும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அப்ப நம்ம கண்டிப்பா இந்த உலகத்திலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் 5வது வசனம் நம்மள நிறைய பாதுகாக்கும். ஒரு பாதுகாப்பு நம்ம கொடுக்கும். 6வது வசனம் சொல்றாரு, அதை விடாதே. அது என்ன பண்ணிட வேண்டாம்? அதை விடாது. இந்த உலகத்துல எதை வேணா இழந்துருங்க, பரவாயில்ல, ஆனா எதை மட்டும் விடாத. தேவன் கொடுத்திருக்கிற 5வது வசனம் சொல்லக்கூடிய காரியங்களை நீ விட்டுறாத. அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமா இரு. அது உன்னை காத்துக்கொள்ளும். இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, எல்லாருமே விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லலாம் தேவனுடைய வார்த்தைகளை. ஏன்னா சாலமுடைய வாழ்க்கை மிக பெரிதான ஒரு எக்ஸாம்பிள். அதான் சொல்லி 7வது வசனம் பாருங்க. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். பாத்தீங்களா? நீ எதெல்லாம் சம்பாதித்து நினைச்சாலும் எதை மட்டும் சம்பாதித்துக்கொள்ள? அதனோட சொல்லுங்க, புத்தின்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம அதனோட கூட என்ன சேர்த்துக்கணும்? என்ன புத்தி இது? தெய்வீகமான ஞானம், தெய்வீகமான சத்தியம், டிவைன், எல்லாமே தெய்வீகமான காரியங்கள். அதான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். பாருங்க, ஆதாமுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா கைட் பண்றார். ஆதாம் கூட நல்லாவே ஸ்டார்டிங்ல இருந்தார், ஆரம்ப காலகட்டங்கள்ல. அந்த இதை வேணா பார்க்கலாம் பாருங்க. சொல்லார் ஆதாம் என்ன கொடுத்தாருனாக்கா, தேவன் நிறைய அவருக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எப்பேற்பட்ட ஞானம் தெரியுமா? ஏதேன் தோட்டத்துல. அது மட்டும் இல்ல, அவர் சும்மா இல்ல, அந்த மிருகங்களுக்கு என்ன பண்ணிருக்காருங்க? அவரு எல்லா பேர் வச்சிருக்கிறார். பாரு, யாரால விழுந்துட்டாரு? சாலமன் மாதிரியே தான் இல்லையா? உடனே என்ன சொல்லிட்டாரு? நீங்க கொடுத்த ஸ்திரீ தான் இப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் சாப்பிட்டு இருக்கவே மாட்டேன், ஆனா இவங்க தான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன். அதுல என்ன பண்ணிட்டாரு பார்க்கும்போது பாரு, அவரு உலகத்தை நாடி போயிட்டார். உலகத்தை நாடி போயிட்டார். தேவனுடைய ஞானமோ எங்களை நம்ம எங்க வழிநடத்துமா? இது கிறிஸ்து தான் எக்ஸாம்பிள். கிறிஸ்து மனவாட்டியாகிய சபை, திருசபை பரசொலர். இட் லீட்ஸ் டு பிளெஸிங்ஸ் ஆஃப் ஹெவன்லி பிளெஸிங்ஸ். பரலோக ஆசீர்வாதத்துக்கு நம்மளை கொண்டு போகும். அதனால எதை தேடக்கூடிய சொல்றார் பாருங்க, உலக ரீதியா இருந்தா உலகம் நம்மள இழுத்துட்டு போயிடுன்னு சொல்றார். இது நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஸ்டம், ஞானம். 2வது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். செகண்ட் பாயிண்ட், இதுவரை ஒரு பாயிண்ட் பார்த்தோம். 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபெய்த்ஃபுல்னஸ். அப்படின்னா நம்முடைய விசுவாசம். பாயிண்ட் 2ல என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது ஞானம். அந்த ஞானத்தை பெற்றிருக்கணும், நம்ம எப்படி பயன்படுத்தணும். சாலமோன் எக்ஸாம்பிள், எப்படி மிஸ் பண்ணிட்டாரு. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் நமக்கு தேவன் கொடுப்பார். அவைகள் எடுக்கும்போது நாம எப்படி நாம் இருக்கிறோம்ன்ற விஷயம் சொல்றாரு. 2வது பார்க்கும் விசுவாசம் பார்க்கும்போது, நம்ம ஒன்ஸ் தேவனுக்காக நம்ம பொருத்தனை செய்து நம்ம வரும்போது தான் பார் சொல்ல வாசிக்கல ஒரு வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பார்த்து, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப விசுவாசத்தை நம்ம எது வரைக்கும் வைத்துட்டு இருக்கணும்? நம்ம விசுவாசம் எது வரைக்கும் வச்சிட்டு இருக்கணும்? வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசல பாருங்க. நீ பயப்படுகிற நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. எது வரைக்கும் இருக்கணுமா? சொல்ல விசுவாசத்துல ஃபெய்த்ஃபுல்னஸ் எது வரைக்கும் இருக்குன்னு பார்க்கும்போது அநேக சோதனைகள், பாடுகள், இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்துட்டு இருந்தா மட்டும் தான் நம்ம நினைட்டுக்கிறோம் விசுவாசத்துக்குள்ளாக இன்னும் அதிகமாக இன்னும் பலப்பட்டு கிறிஸ்துவை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் தேவராஜ்யத்துக்குள்ளாக அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு ட்ராக்ல நம்ம இல்லைன்னு அர்த்தம். அந்த விசுவாச ஓட்டத்துக்குள்ளே நம்ம இல்லைன்னு அர்த்தம். அப்படி சொல்லிட்டு இப்ப சொல்ல பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. இது தெரிஞ்ச வசனத்தை நமக்கு வாசிங்க. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. இது தனி ஒரு லெசன் இருக்கு. பரலோகத்துல எப்படி நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறது.
ஒரு லெசன் ரீஃபரன்ஸா இருக்கு வந்துட்டு இதுக்கு. பரலோகத்துல உங்களுடைய பொக்கிஷன் என்ன பண்ணுங்க, சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி நம்ம சேர்த்து வைக்க முடியும்? அங்க என்ன பண்ண முடியாது, வந்துட்டு பூச்சியாவது பூச்சியாவது, துருவாது துருவாவது, கெடுக்கிறதும் இல்லை. அது கெடுக்காது. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. ஆ, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அதான் சொல்ல, நம்ம பொக்கிஷத்தை எங்க வச்சிட்டு இருக்கிறோமோ அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம எது மேல வச்சிட்டு இருக்கிறோமோ இந்த உலகத்துல அந்த எண்ணம் எல்லாம் அங்கதான் இருக்கும். வந்து பார்க்கும்போது கண்டிப்பா நம்மளால நிம்மதி இருக்கவே முடியாது. இப்ப நம்ம கையில யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு 1 கோடி ரூபாய் நம்ம கையில கொடுத்துட்டு இதை நீங்க நைட்டு வச்சுக்கோங்க உங்க வீட்டுல, நாளைக்கு காலைல வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னார வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? இப்ப நீங்க வந்து இங்க உட்காந்துக்கிறீங்க, காசு வீட்டுல இருக்கு 1 கோடி ரூபாய். இப்ப இந்த பாடம் நீங்க ஃபுல் முழுசா கேட்க முடியுமா? என்ன ஆச்சோ, எப்படி போச்சோ, என்ன பண்ணிருப்போம்? நம்ம நோக்கமெல்லாம் அப்படிதான் இருக்கும் பார்க்கும்போது. அதான் சொல்லார், உங்கள் பொக்கிஷங்கள் எங்க இருக்கிறதோ. அப்ப நம்ம பொக்கிஷம் என்னவா இருக்கணும்? அதான் சொல்ல, தேவனுடைய காரியமாக இருந்தால் கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியாதுங்களா? அது யாரும் என்ன பண்ண மாட்டான், திருட வந்து எடுக்கவே முடியாது சொல்றாங்க. அப்ப என்னத்தான் நம்முடைய பொக்கிஷங்கள்? இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, நம்முடைய பொக்கிஷம் என்ன? படிங்க சார் நோத்துற. God's treasure. God's treasure. Attributes of God wisdom. பாத்தீங்களா, இதெல்லாம் யாரும் எடுக்க முடியுமா? நம்ம கிட்ட இருந்து தேவனுடைய ஞானம், சத்தியம், அவருடைய ஆசீர்வாதங்களை கண்டிப்பா யாரும் எடுக்க முடியுமா? எடுக்க முடியுமா? யாரால மட்டும் முடியும் இதை வந்து தொலைக்கணும் அப்படின்னா? நம்மளால மட்டும்தான் முடியும். தேவன் கொடுத்திருக்கிற விஷயத்தை இப்ப நம்ம இழக்கணும் அப்படின்னு சொன்னா யாரால மட்டும் முடியும்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்முடைய மனசை கொண்டு போய் வேற எங்க நான் வச்சுதான். உங்கள் பொக்கிஷங்கள் எங்க இருக்கிறதோ அங்க வச்சுட்டா மட்டும் தான் கண்டிப்பா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இது நாமளா என்ன பண்ணுவோம், வேண்டாம் அப்படின்னு நம்ம ரிசர்வ் பண்ணுவோம், ரிஜெக்ட் பண்ணுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர், பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசுறாரு, அப்படி மனசு எங்க வச்சிருக்க பாருங்க. எப்போ, எத்தனை வயசுல? அதை போட்டிருக்க வந்து பார்க்கும்போது 12 வயசு வந்து பார்க்கும்போது அவருக்கு 12 இயர்ஸ். அவர் போயிட்டு தேவனுடைய ஆலயத்துல என்ன சொல்றாரு தெரியுமா? மகனே, உன்னை நாங்க எங்கெல்லாம் தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம் தெரியுமா, ஏன்ப்பா அப்படி நீ செஞ்சுட்ட அப்படின்னு கேட்டு அவர் என்ன சொல்றாரு? என் பிதாவின் அடுத்த காரியங்களை நான் இருக்க வேண்டியதா இருக்குது இல்லையா, என் மை ஃபாதர்ஸ் பிசினஸ், நான் அதுக்குள்ள இருக்கிறேன், இனி ஏன் வந்து நீங்க தேடுனீங்க? அப்ப அவரு மனசு, அவரு சிந்தை முழுசு என்னவா இருக்குது? சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசுறாரு கிணத்தண்டையில. என்ன தெரியுமா, என்ன டைமுங்க அது? மதியம் பசி நேரம் இல்லையா, நல்ல பசி. கர்த்தரேசுக்கு டயர்டு வருமா? அந்த வசனத்துக்கு போனா மாறிடும். அவருக்கு பிரயாணத்துல வந்து களைப்பாக தான் உட்காராங்க. இவங்க போயிட்டு பக்கத்துல கிராமத்துல போயிட்டு என்ன பண்றாங்க, சாப்பாடு வாங்க போயிருக்கிறாங்க. அந்த நேரத்துல யார் வந்திருக்கிறாங்க? அப்ப திருப்பி எல்லாம் பேசல முடிச்சிட்ட பிறகு சீசர் வர்றாங்க சாப்பாடுல வாங்கிட்டு. நான் சாப்பிட வேண்டிய ஆகாரம் சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொன்ன உடனே யாரு கொடுத்துருப்பாங்க சாப்பாடு? எனக்கு இல்லைங்களா பார்க்கும்போது. அப்ப இவர் முழுக்க அவருடைய வாழ்க்கைய ஏதாச்சும் ஒரு நேரத்தை எதுக்காக பயன்படுத்துறாரு? ஒரு சிறிய காரியமா இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா அவருடைய சரீர பலவீனங்கள் எத்தனையோ இருந்தாலும் கூட தேவனுடைய சித்தம் நிறைவேற்றுவதற்காக தான் சொல்லார். அவருடைய மனசு, அவருடைய இருதயம் புள்ள யாருடைய சித்தத்தை நிறைவேற்றுன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா தேவனுடைய சித்தம். இப்ப நமக்கு என்ன பொக்கிஷன் தெரியுமா? வாட் இஸ் அவர் ட்ரெஷரர்? நம்ம முதல்ல பார்த்தோம், தேவன் அவருடைய சத்தியங்கள், அவருடைய தெய்வீகமான திட்டம் எல்லாமே வைத்திருந்தாலும் கூட பார்க்கும்போது விசேஷமா சொல்ல, அவர் பிரதரன் ஆர் ஒன் அவர் ட்ரெஷரர். நம்முடைய சகோதரிகள், நம்முடைய மனசு யாரு மேல இருக்கணும்னு சொல்ல நிறைய காரியங்கள்ல. ஆனா நம்ம மனசு இருக்க வந்து பார்க்கும்போது என்ன மாதிரி ஒரு சிந்தையில, அவர் இப்படி பேசிட்டாருல்ல, அவர் அப்படி சொல்லிட்டாருல்ல, அவர் எப்படி எல்லாம் செய்யலாம், அந்த மாதிரி சொல்லலன்னு பார்க்கும்போது நல்ல ஒரு யோசனையில சகோதரர்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடிய விஷயம், வேண்டுதல்கள், விசாரிப்பு, இது மாதிரி ஒரு காரியங்களை சொல்றாரு. அப்படித்தான் நம்ம இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சொல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அவருடைய சிந்தை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சபை மேல எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 26ஆம் வசனத்தை முதல்ல நம்ம படிக்கல, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா 27க்குள்ள போயிடலாம்.
கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். பாத்தீங்களா, யாருக்காக ஒப்பு கொடுத்தாரா? அது மேல வசனம் கூட 26 கூட வாசிங்க. 26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். பாத்தீங்களா, அப்ப கரை திரை முதலானவற்றை இப்ப யாருக்காக சொல்ல பார்க்கும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய 3 வருஷ வாழ்க்கைய யாருக்காக தான் கொடுத்திருக்கார்? ransom அப்படின்னு சப்ஜெக்ட்ல நம்ம படிக்கிறோம் இல்லையா? 3 வருஷம் மீட்கும் பொருள் அப்படின்னு சொல்ல அவர் வந்து 30 வயசுல சிலுவையில மரிச்சிருந்தா முடிஞ்சிருச்சு. ஆதாம கீடு பலியா கொடுத்துட்டு இருக்கலாம். ஆனா 3 வருஷ வாழ்க்கை யாருக்காக தான் கொடுத்திருக்காரு வந்து பாத்தீங்கன்னா சபைக்காக. அவர் முன்மாதிரியாக அவருடைய அடிச்சோடையில பின்தொடர்ந்து வரும்படியாக அவர் ஏற்படுத்தி வைத்திருக்க அன்புக்குரிய சகோதர சகோதரர். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் பாருங்க. அவர் பிற கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாத பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே அதற்காக அவருடைய வாழ்க்கையை அதற்காக ஒரு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரர், நம்ம யோசித்து பார்க்கலாம். எவ்வளவு நேரம் யாருக்காவது சரி, பெங்களூர்ல ஒரு சகோதரர் ஆன்லைன் மூலியமா ஸ்டடி கேட்டுட்டு இருக்கிறார். 30 பாடலை முடிச்சிருக்கிறாரு. பெங்களூருக்கு எப்போ வரீங்க போற கேட்டு இப்ப நம்ம டிசம்பர் அங்க போய் 25 போயிருக்கும் போது மீட் பண்ணும். அவர் ரொம்ப சந்தோஷம். உங்களை நீங்க எப்போ வரீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டார். 30 பாடங்களை கேட்டுட்டார். சத்தியத்தை தான் முடிவு பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கும்போது ஒரு வாஞ்சை வந்து பார்க்கும்போது அவர் சொல்ல பார்த்தீங்க, என்ன சொல்றதுன்னு தெரியல, இந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வார்த்தைகளுக்கு வந்து அளவில் நிறைய வார்த்தைகளை சொல்ற பார்க்கும்போது ஆன்லைன்ல கேட்டு ஒரு சகோதரர் மீட் பண்ண அப்படின்னு தெலுங்கு ஃபுல்லா வந்து பார்க்கும்போது ஃபுல்லா ஹாப்பியா இருக்காரு. பார்த்தீங்கன்னா இப்பேற்பட்டமான ஒரு சத்தியம் இருக்குன்ற விஷயம் எனக்கு இவ்வளவு காரணமா தெரியல. அப்ப நாம இன்னைக்கு ஒரு சகோதர சகோதரர்களுக்காக நம்ம செய்யக்கூடியதான சேவைகள் பணிகள் என்னவா இருக்கு, எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும். அப்ப நம்முடைய இருதயம் எங்கே வைத்திருக்கிறோம்? உங்கள் இருதயங்களை எங்க பொக்கிஷத்து மேல வைத்திருக்கிறோம்? அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அதான் சொல்றார், வாட் இஸ் அவர் ட்ரெஷரர்? நம்முடைய முதலாவது தேவன் கர்த்தர் இயேசு அவருடைய தெய்வீகமான திட்டம். அதுக்கு அடுத்து நம்ம பார்த்திருக்கிறோம் சகோதர சகோதரர்கள், இவர்களுக்காக நம்ம செய்யக்கூடியதான பணிகள் என்னவா இருக்கு? அன்புக்குரிய சகோதர சொல், ஒரு சிறிய விஷயத்தை கர்த்தர் இயேசு சொல்லும் போது கூட ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுங்களா? அதை தேவன் என்ன பண்ண ஈடாக அதுக்கு அந்த பலனை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்ற. அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு நம்ம செஞ்சிருக்கிற காரியத்தை இந்த சொல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரர். அடுத்ததாக நம்ம 3வது ஒரு பாயிண்ட்டுக்குள்ள போலாம். 3rd பாயிண்ட், த நியூ லா, புதிதான ஒரு கட்டளை. இதாங்க நியூ கவர்னன்ஸ் சொல்ல கட்டளை. நாங்க இதை செய்யல அப்படின்னா கண்டிப்பா நாம் சபை ஆக கண்டிப்பா முடிவே முடியாது. அதுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ஜெபத்துல கர்த்தர் இயேசு பேசும்போது அந்த வசனம் வேணா வாசிக்கலாங்களா? இருக்கு அந்த வசனம் இருந்த போடலாமா? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13-14 வசனம் இருக்கா? அதுல எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனா பண்ணுங்க, எங்களுக்கு மன்னிங்க. என்னங்க நமக்கு நல்லாவே தெரியும் என்ன கடன்? அன்பு கடன். அடுத்த வருஷம் இருக்கலாம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். முதல்ல சொல்றார், எங்களுடைய கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய கடனை சொல்றார். என்ன லாஜிக் வந்து கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா அருமையா ஒரு லாஜிக் வைக்கிறார் பாருங்க. முதலாவதாக என்ன செய்யணுமா? நாம மன்னிக்கணும். அதுக்கப்புறம் தான் மத்தவங்க என்ன பண்ணுமா? ஆனா நாம என்ன வந்து பண்றோம் பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம தேவனுக்கிட்ட ஜெபம் பண்ணும் போதெல்லாம் கண்டிப்பா இந்த வார்த்தை பயன்படுத்துவோம் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா. ஆனா புது சிருஷ்டி வாழ்க்கையில நம்ம மெச்சூர் கிறிஸ்டின் ஆகும்போது, மெச்சூர் கிறிஸ்டின் அப்படின்னாக்கா வளர்ச்சியில அடைஞ்சிட்டே போகும்போது இந்த வார்த்தையில அதிகமா யூஸ் பண்ணக்கூடாதான் நம்ம. என்ன வார்த்தைங்க அது? சொல்லுங்க சார், கரெக்டா சொல்லுங்க என்ன வார்த்தை அதை பார்க்கும்போது?
சரி, ஜெபத்துல தேவன்கிட்ட நம்ம வந்து நெருங்கும் போது எப்பேற்பட்ட ஜெபங்கள் நமக்கு இருக்கு? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிங்க. நீங்க அமைதியா இருந்ததுக்காக இது ஒரு வசனம். சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. எபிரேயர் 4:17. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு என்ன வாசிங்க? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16-17. நம்முடைய பலவீனங்களை குறித்து அதுதான் சொல்லலாம். பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகையால் நம்ம என்ன செய்யணும்? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர வார்த்தை சொல்ற. தைரியமாய் கிருபாசன தண்டை சேர கடவோம். எப்படி சேர கடவோம்? ஏன் வந்து சேர சொல்றாரு? நமக்குன்னு யார் இருக்கிறான்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஒருத்தர் பரிந்து பேசுறதுக்காக இருக்கிறாங்களாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசக்கூடியவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நாம் பார சொல்றார், நாம செய்யக்கூடியதான தவறுகளை நம்ம என்ன செய்வோம்? அப்படி ஒண்ணு செய்யற நமக்கு ஞாபகம் வந்தா தானே, அப்படி தவற செய்ய நமக்கு ஞாபகம் வந்தா நம்ம அடுத்து நம்ம படி எடுத்து வைக்கிறதுக்காக. இது என்ன அருமையான பிளஸ்ஸிங் நமக்கு தெரியுமா? இந்த எபிரேயர் 4:16 என்ன மாதிரி ஒரு வசனம் இது? நீங்க தான் சொல்லணும். என்ன வசனங்க இது? தைரியமாய் கிருபாசனத்தில் சேர கடுவோம். நமக்காக பரிந்து பேசக்கூடியவர், வலது பார்சத்துல வீட்டில் இருக்கிறவர், நமக்காக யாரா இருக்கிறா வந்துட்டு அவரு அட்வொகேட் இல்லையா? அவர் இருக்கார். இப்ப நமக்கு என்ன பேசிக்கிறார் வந்துட்டு பாத்தீங்கன்னா பரிந்து பேசுறார். இப்ப நாம என்ன செய்யணும்? அதாவது எப்படி? சரி, நாம் வந்து பாவம் பண்றோமா இல்லையா? நீங்க பாவம் செய்யறதுல அவங்க யாருன்னா வந்து இருந்தா சொல்லுங்க. அப்படியெல்லாம் வந்து செய்யறதே கிடையாது அப்படின்னு யாரும் இருந்தா சொல்லுங்க. பாவம் செய்யறோமா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இல்ல செய்யறோம். அப்ப நம்ம அதுக்கு வேண்டிய அடுத்து படி என்ன எடுக்கணும்? என்ன பிரயாசம் எடுக்கணும்? வசனோட காமிச்சிட்டேன். அடுத்து 4:16 அதுதான் வாசித்து காமிச்சேன் எபிரேயர்ல. என்ன ஜெபம் அது? தெரியாதுல்ல உங்களுக்கு? பாவ மன்னிப்பு ஜெபம் வந்து கிடையவே கிடையாது. தேவனுக்கு நம்ம எதுவும் வேண்டுதல் செய்யறதே இல்லையா? செய்யறமா இல்லையா சொல்லுங்க. என்ன செய்யறீங்க சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. என்ன ஜெபம் பண்றீங்க ஆண்டவர்கிட்ட? எங்களை மன்னி, ஒரே வார்த்தை அப்படியே சொல்லிடுவோம். ஆண்டவரை எங்களை நீங்க மன்னியுங்க அப்படி சொல்லிடுவோமா? சொல்ல கஷ்டமா இருக்கு. தேவன் எதிர்பார்க்கிற விஷயம் என்ன தெரியுமா? தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம்னா அதுதான் தாவீது என் இதயத்துக்கு ஏற்றவனாக இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன் பாவங்களை ஒண்ணு அறிக்கையிட்டது, ரெண்டாவது விட்டு விட்டது. அறிக்கையிட்டது, விட்டு விடுகிறவன் தான் இரக்கத்தை பெற முடியும். முதலாவது கிட்ட பார்க்கும்போது என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரல, முதலாவது தேவனுக்கு முன்னாடி நம்ம போகும்போது தேவன் எதிர்பார்க்கிற விஷயம் என்ன சொல்ல தெரியுங்களா? எனக்கு முன்னாடி நீங்க ஓப்பனா இருங்கன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவன் கேட்கிற விஷயம், எனக்கு முன்னாடி எந்த ஒரு மறையும் என்ன பண்ணாதீங்க, இருக்கவே கூடாது. அதை சொல்றாரு. நாம் என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் செஞ்சுட்டு கண்டுக்காம போயிட்டே இருப்போம் வந்து பார்க்கும்போது. ஆனா தேவன் சொல்றாரு, அந்த மீறுதல்கள் நம்ம செய்யும் போது நம்ம தேவனுக்கு முன்னாடி பார்க்கும்போது சொல்றாரு, இது அருமையான தேவன் நமக்கு ஏற்படுத்தி வச்சுக்கிற ஆசீர்வாத விஷயம் என்னக்கா, பாவ மன்னிப்புக்கு எடுக்கக்கூடிய ஜெபம். இது பர்சனலான பிரேயர். குடும்ப பிரேயர் வேற இல்லையா? ஆலயத்துல ஜெபிக்கிற ஜெபம் வேற.
ஆனா தனிமையாக பார்க்கும்போது சொல்றாரு, ஆண்டவரோடு கூட நம்ம நெருங்கி இருக்கும்போது, ஆண்டவரே நான் இப்படி சகோதரருக்கு விரோதமாக நான் பேசிட்டு இப்படி பேசியிருக்க கூடாது ஆண்டவரே. அப்படி யார் சொல்லணும்? நான் எதுக்கு சொல்லணும்? அப்படி நான் எங்க பேசினேன்? அன்புக்குரிய தேவன் எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு முன்னாடி பாவங்களை அறிக்கை இடணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இது போல இருக்கிற காரியத்தை நம்ம வாயால ஆண்டவருக்கு முன்னாடி என்ன செய்யணுமா? கிருபாசன தண்டையில நம்ம கிட்ட சேர்றதுன்னு பாத்தீங்கன்னா இப்படி சொன்னாதான் ஆண்டவர் பார்க்கும்போது, அப்படி சொல்லிட்டு அது மாதிரி ஒரு காரியம் வரும்போது என்ன பண்ணலாமா? தாவீது பாருங்க, பத்சேபாள் விஷயத்துல நிறைய தவறுகள் செஞ்சுட்டாரு, கரெக்டா? ஆனா அவர் மரிக்கக்கூடிய நேரத்துல அவருக்கு என்ன பண்றாங்க? மரிக்கிற நேரத்துல ஒரு அருமையான ஒரு பெண்ணத்தை எடுத்துட்டு என்ன பண்றாங்க? அவரு ரொம்ப உஷாராயிட்டாரு பார்க்கும்போது, ரொம்ப ஜாக்கிரதையிட்டாரு பார்க்கும்போது. ஒன்ஸ் தேவனுக்கிட்ட சொல்லிட்ட பிறகு இந்த பக்கம் என்ன பண்ண மாட்டார்ல, அவர் திரும்பி கூட பார்க்கவே மாட்டார். இந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்தால்தான் என் இருதயத்துக்கு அவரை ஏற்றவனாக இருக்கிறான்னு சொல்லார். இதான் சொல்லாரு, என் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்க கடன்ல மன்னிங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா. ஆனா பாருங்க, தேவன் சொல்றாரு, நீ மட்டும் வர்ற என்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே என்னை மன்னிச்சிரு அப்படின்னு நல்லா கேட்கிற, நானும் மன்னிக்கிறது ரெடியா தான் இருக்கிறேன். ஆனா நீ உன் சகோதர சகோதரி மன்னிக்கிறாயா? இதான் கட்டளை. என்ன சொல்றாரு பார்க்கும்போது, முதல்ல நீ மன்னிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்? இப்ப நாம போய் ஜெபத்துல கேட்கும் போது ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? ஆமா கரெக்ட் தான், நான் ரெடியா இருக்கிற மன்னிக்கிறதுக்கு. உன்கிட்ட தப்பது செய்தவங்கள நீ மன்னிக்கிறது ரெடியா இருக்கிறியா? அது கூட ஒரு ஊமை கூட சொல்லல. கர்த்தர் இயேசு ஒருத்தர்கிட்ட போய் ஒரு பெரிய கடங்காரன் மன்னிப்பை கேட்கிறாரு, மன்னிப்பு வாங்கிட்டு போறாரு. அந்த கடங்காரங்கிட்ட இன்னொரு சிறிய கடன் பட்டுக்கிறவர் வரும்போது என்ன பண்றாரு? அவரு கழுத்தை நெருக்கி என்ன பண்றாரு? அழைக்கிறார். அப்ப உனக்கு எப்படி நான் இறங்குனது போல நீ இறங்க வேண்டாமா அப்படின்னு சொல்றார். இதான் மூன்றாவது ஒரு கட்டளை. நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்முடைய கடன்கள் எல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் மற்றவருடைய கடன்களை, பாவங்களை இல்ல மீறுதல்களை நாம மன்னிக்கிறதான விஷயம். இது தேவன்கிட்ட பிரதானமான ஒரு குணலட்சணம் பார்க்கும்போது. ஏன் சொல்லணும்னு பார்க்கும்போது, அவர்கிட்ட போயிட்டு அப்பா பிதாவே அப்படி கூப்பிட்டு என்ன பண்ணிடுவாரான்? மனம் இறங்கிடவர் பார்க்கும்போது. இது மூன்றாவது பாயிண்ட்ல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு விஷயம். என்ன பார்த்தோம் நம்ம? மூன்றாவது விஷயம் நியூ லான்னு சொன்னேன், புதிய கட்டளை மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ். நான்காவது விஷயம் நம்ம பார்த்துட்டு இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். ரொம்ப முக்கியமான விஷயம். நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, இது முதல்ல இருக்கக்கூடிய ஞானம், இரண்டாவது நம்முடைய விசுவாசம், மூன்றாவது பார்த்தோம் மன்னிக்கிற விஷயம், நாலாவது விஷயம் நம்ம பார்க்கும்போது அன்பு. ஆனா அதுக்கு சொல்லலாம் என்ன அன்புங்களா? அகாப்பே அன்பு. பிரதானமான ஒரு விஷயம் பார்க்கும்போது இந்த அகாப்பே அன்பு தேவன் கிட்ட இருந்தது. அதனால தேவன் என்ன செய்தான்னு பாத்தீங்கன்னாக்கா, யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாத்தீங்களா எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார்? இதுதான் அகாப்பே அன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அகாப்பே அன்பு, அகாப்பே அன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அன்பு அப்படின்னு சொன்ன? நம்ம நார்மலா நம்ம என்ன செஞ்சிருவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு யாராச்சும் எதனா செஞ்சா மற்றவங்க நாம செய்வோம் பொதுவா, இல்லையா? அதான் நம்ம வச்சிருக்கிறது. ஆனா தேவன் நல்லவர் மேல தீயார் மேல என்ன பண்ணுவார்களாம்? சூரியனை உதிக்க பண்ணுறான்னு சொல்றாரு. அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாம ஏதாச்சும் தேவனுக்கு கொடுத்துருக்கணுமா? அவருக்கு ஏதாச்சும் நாமளே எதனா கொடுத்தான்றதுனால அவரு தம்முடைய குமாரன் கொடுத்துருக்கிறான்னா இல்லவே இல்லை. நம்ம ஒண்ணுமே இல்ல அவருக்கு முன்னாடி பார்க்கும்போது. அப்படி இருக்கும்போது என்ன செய்யணும் பார்க்கும்போது, அவருடைய ஒரே பேரான குமாரனா இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்திருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய அகாப்பே அன்பு என்ன பண்ணிருக்காரு? அத சொல்றாரு, கைமாறு கருதாத அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த அன்பின் கடனை தவிர வேற
இல்ல சொல்ல பாருங்க வாசிக்கல 1 பேதுரு 2:9 பாத்தீங்கன்னா இதுக்கு பிரதானமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா அந்த லவ் எங்க கொண்டு போக அப்படின்ற விஷயத்தை பாருங்க வாசிங்க. நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு இது எப்படி நமக்கு கிடைச்சிச்சுன்னு பாக்குறோம். த்ரூ த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவியினால தான் கொண்டு இருக்குது. இந்த பரிசுத்தாவி இருந்தா மட்டும் தான் அகாபே அன்பை நம்ம என்ன பண்ண முடியும், வளர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றார். இது இல்லைன்னா கண்டிப்பா இட்ஸ் வேர்ல்டி லவ், உலக ரீதியாக நம்ம நிறைய பார்த்துறோம். ஃபீலியா இல்லையா அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். உலகத்தையான இருக்கக்கூடியது, மனைவி மேல வைக்கிறது, பிள்ளைகள் மேல வைக்கிறது, உலகத்தில் இப்படி வைக்கக்கூடிய அன்புகள் வேற. ஆனா இந்த இடத்துல சொல்லக்கூடியது எந்த விஷயத்தையுமே வந்துட்டு அவர் எதிர்பாராம செய்யக்கூடிய விஷயம் தான் இந்த இடத்துல சொல்றாரு. அப்படி இருக்கிற நாம கூட இப்படியாக நம்ம செய்தா மட்டும்தான் சொல்றாரு. பாரு, ஆச்சரியமான ஒளிநடத்த அழைக்கப்பட்ட நாம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமா, இப்ப யாராயிட்டு நம்ம சொல்றாரு, அவருக்கு ராஜரீக ஆசாரியமான அவருக்கு சொந்தமான ஜனங்கள் ஆயிட்டு அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு தேவன் எப்படி இருக்கிறாரோ அதே போல நாமும் இருப்பதற்காகத்தான், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்வதற்குத்தான். அன்பு பத்தி நம்ம சொல்லணுமா? இப்பதான் படிச்சோம் இல்லையா, 1 கொரிந்தியர் 13 அன்புக்கு லாஸ்ட் 13 மட்டும் நம்ம படிச்சிடறோம். பாருங்க சொல்லாரு, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இதில் அன்பே பெரியது. இந்த அன்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அகாப்பே அன்பு. அன்புக்குரிய சகோதர சொல், நம்ம இப்படியாக பேசிட்டு அதை நம்ம கை குழல் அப்படின்னு சொன்னா திருப்பி அதே 13 1-2 மாதிரி தான் இருப்போம். எப்படி வந்துட்டு ஒரு ஓசை எடுக்கக்கூடியதான ஒரு கைத்தாளை போலதான் இருக்கும். இல்ல நிறைய பிரசங்கங்கள் பண்ணிட்டு தேவதூதர்கள் பாஷை கூட நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டா கூட கண்டிப்பா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்ல பாருங்க. வாசிக்கலாம் பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 12:31. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. உன்னிடத்துல அன்பு கூறுவது போல நம்ம இடத்துல நாம் அன்பு கூறுவது ரொம்ப நல்லா பண்ணுவோம். நம்மளை தற்காத்து கொள்வது, பாதுகாத்து கொள்வது. பாருங்க, யாரு காட்சி முன்னாடி நின்றுட்டு உங்களுடைய விரலை கொண்டு போய் அவங்க கண்ணு கிட்ட வச்சு பாருங்க, குத்த பாருங்க. பக்கத்துல இருக்கிற கண்ணை உங்களுக்கு விரலை கொண்டு போய் குத்து பாருங்க, என்ன பண்ணிடுவாங்க? அப்படியே திறந்து பார்த்துட்டே இருப்பாங்களா குத்துங்க அப்படின்னு. நீங்க கிட்ட கொண்டு போறது என்ன பண்ணிடும், படப்படப்படம் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணணும் பார்க்கும்போது. அது சொல்ல, உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக, அதை சொல்ற விஷயம். அப்ப தேவன் நமக்கு இந்த உலகம் தோற்றுவதற்கு முன்பதாகவே தேவன் நமக்கு இப்பேற்பட்ட ஒரு தெய்வீகமான ஏற்பட வைத்திருக்கிறார். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு விஷயத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் வாசிக்கல பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61 1 சில வசனங்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இப்ப நமக்கு எல்லாருக்குமே தேவன் பரிசுத்தாவியை தந்திருக்கிறார். அந்த பரிசுத்தாவை கொடுத்த பிறகு நாம எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்ற விஷயத்த தயவு செய்து இந்த வருஷம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னா பாருங்க, ஒரு லிஸ்டா கொடுக்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். இந்த பாடம் கேட்டிருக்கோமா? ஏசாயா 61 பாடம் கேட்டிருக்கோமா? முன்னாடி கேட்டிருக்கோம், முன்னாடி. ஓகே, வாசிங்க சார், இப்ப வாசிங்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. இது என்ன நமக்கு தெரியணும், எதுல சிறுமைப்பட்டு இருக்கிறவர்கள் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. இந்த உலக ரீதியாக இல்ல சிறைப்பட்டவர்களுக்கு, சிறுமைப்பட்டிருக்கிற பார்த்தீங்கன்னா ஆதாமுடைய கீழ்ப்படியாமல் இருக்கிற ஜனங்களுக்கு போயிட்டு சுவிசேஷத்தை கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். பார்த்தீங்களா, இன்னைக்கு நம்ம இப்படி என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஒரு விஷயம் நம்ம சிந்திக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர். செக் பாயிண்ட் இது வந்து பார்க்கும்போது, அப்ப சிறுமைப்பட்டவர்களுக்காக சுவிசேஷம் அறிவிப்பதற்காக கர்த்தரை அபிஷேகம் பண்ணிருக்கிறார். கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்க சொல்ல வாசிங்க சார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தத்துல சொல்றார், நேரடி ஆவிக்குரிய அர்த்தத்துல. இன்னைக்கு நாம் என்ன எப்படி செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஒரு லிஸ்ட போடுறாரு அதுக்குள்ள கீழே அப்படின்னு வசனத்துல வாசித்து பார்க்கும்போது வாசித்து கொள்ளுங்க. கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா அது மட்டும் வாசிங்க சார். சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும்.
அடுத்த வருஷம் நீங்க அதுல வாசிக்க முடியுமா? கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். கர்த்தருடைய அனுக்கிரகமான வருஷம் எதுத்தாங்க? ஆயிரமான அரசாட்சி, அவர் நீதியை சரி கட்டக்கூடிய நாள், த கிரேட் ட்ரிபுலேஷன். அந்த ஒரு நாள், இன்னைக்கு அந்த நாளுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் இன்னைக்கு நாம போய் அறிவிக்கக்கூடிய இருக்கிறோமா அப்படின்னு சொல்றார். அப்படி இல்லை அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம செய்யாமல் இருந்தா, தயவு செய்து சொல்றேன், ஏதோ ஒரு வகையில தயவு செய்து யாரும் பார்க்காதீங்க. என்னுடைய பங்கு என்ன? தேவன் எனக்கு கொடுத்துற பரிசுத்த ஆவியானவர் என் மேல வந்து தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, நான் என்னெல்லாம் இதுக்காக செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா தயவு செய்து செய்யுங்க. இல்லை அப்படின்னு சொன்னா, நான் சும்மா வந்துட்டு நான் சபை இல்ல நான் வேதமானவன் அப்படின்னு சொல்றதுனால எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வந்து பார்க்கும்போது என்ன பிரயாசம் எடுக்கிறோம்? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 இருந்து வாசிக்கலாம் சில வசனங்களை. ஒரு சில காரியங்களை இங்க சொல்றாரு, வாசிங்க சார். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. இப்படி எல்லாம் எதனா இருக்கா நம்ம கிட்ட? இதெல்லாம் என்ன தெரியுங்களா? அகாப்பே அன்புக்கு விரோதமான செயல்கள். அப்ப இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னு சொல்றாரு? ஒரு பக்கம் ஆவி, இன்னொரு பக்கம் மாம்சம் போராடி கொண்டே இருக்கு. அப்ப இந்த காரியத்துல சொல்லனாக்கா, இதெல்லாம் நம்ம தள்ளி விட்டா மட்டும்தான் அகாப்பே அன்பு நமக்குள்ள நிலைத்திருக்கும் சொல்றாரு. வாசிங்க சார். துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாமா? கர்த்தர் எத்தனை காரியங்களை வெறுக்கிறாரு? பிளஸ் 7 அவருக்கு. அப்ப எத்தனை காரியத்தை விட்டுடலாம்? 7 தேவனுக்கு விரோதமான காரியங்களை நம்ம விட்டுட்டு அகாப்பேல் அன்பை நாம் தரித்துக் கொள்ளணும். நீதிமொழி 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். 23, 26. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. அதான் ஸ்டார்டிங்ல நம்ம சொன்னோம். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, கண்கள் என் வழியை நோக்குவதாக. அதை சொல்றார். தயவு செய்து நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. நோக்காம இருந்தா நோக்குங்க. அதான் சொல்றார். அப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொன்னா தயவு செய்து செய்யுங்க. அப்படி நம்ம செய்யாம இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்னதுதான் சபை வாழ்ப்பு 1,44,000 பேர் முடிஞ்சுட்டாங்க. கதவு அடிக்கப்பட்டாச்சு, லிஸ்ட் முடிஞ்சு போச்சு. இப்ப தேவராட்சியம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஸ்டார்ட் ஆயிருச்சு. பரலோக ராட்சியம் மேல ஸ்தாபிக்கப்பட்டாச்சு, பூலோக ராஜ்யம் கீழே ஸ்தாபிக்கப்பட்டாச்சு. கீழே பூமியில இந்த பூமியை நடத்துவதற்காக யார் இருப்பாங்க? முற்பிதாக்கள் இருப்பாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் முற்பிதாக்கள் இருப்பாங்க. வந்து பார்க்கும்போது இப்ப முற்பிதாக்கள் இந்த உலகத்துல யாரும் நடத்திட்டே இருக்கும்போது பாருங்க, இந்த சபையாக போனாங்க இல்லையா, 1,44,000. அதுக்கப்புறம் பின்னாலே போன திரளான கூட்ட ஜனங்கள், அவங்கள ஒரு பக்கம் வச்சிடலாம். தோலை கூட்டத்தை வந்து பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதர, இந்த ஒரு விஷயத்தை குறிச்சுதான காரியங்களை தேவன் 1000 ஆண்டு அரசாட்சிக்குள்ள பாருங்க, உலக ஜனங்கள் தன்னுடைய சொந்த பந்தத்தை கண்டிப்பா எல்லாரும் வந்து ஒருத்தர் என்ன பண்ணலாங்க, பூமியில கண்டு கொள்ளலாம். அந்த நேரத்துல நம்முடைய லிஸ்ட் எங்க இருக்கும்? நம்முடைய பெயர்கள் எங்க இருக்கும்? உங்க பெயர் எங்க எழுதப்பட்டிருக்க? உங்க பெயர்கள் எங்க எழுதப்பட்டிருக்கு? ஜீவ புஸ்தகத்துல இல்லையா? எப்படி தெரியும் உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு? எப்படி தெரியும்? ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்களேன். சங்கீதம் 87ஆம் சங்கீதம் 1 இருந்து அதை கூட வாசிக்கலாம். வாசிங்க பார்க்கலாம். 1 இருந்து வாசினீங்க. 87ஆம் சங்கீதம் 1. அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. அவருடைய அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. என்ன அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கிறது? கண்ணுக்கு தெரியக்கூடிய தேவராட்சியம். அந்த தேவராஜ்யத்துல முற்பிதாக்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு மேலான நிலைக்கு உயர்த்தப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து
கர்த்தர் யாக்கோப்பின் வாசஸ்தலங்களில் எல்லாவற்றை பார்க்கிலும் ம். சீயோனின் வாசல்களில் பிரியமா இருக்கிறார். பார்த்தீங்களா, யாக்கோபின் வாசஸ்தலங்கள் இஸ்ரேல் ஜனங்கள். ஆனா யாரில் பிரியமா இருக்கிறார்? சியோன் யார் அது? மேலான எருசலேம் இல்லையா? சபை மேல அவர் பிரியமா இருக்கிறார். தேவனுடைய நகரமே, ம். உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். தேவனுடைய நகரமே யாருங்க இது? நம்முடைய மூத்த சார் ரசல் அவர்கள் இதுக்கு அந்த பிபிலிக்கல் கமெண்ட்ல நீட்டா கொடுத்திருக்கிறார். சொல்ல, இந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், மகிமையாக்கப்பட்ட சபை, the glorified church, மகிமையாக்கப்பட்ட சொல்லார். அதாவது என்ன சொல்லாரு? அது மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். தேவனுடைய நகரமே, தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். பாத்தில, மகிமையான ஒரு விசேஷமான காரியங்கள் உனக்காக வசனிக்கப்படும். என்ன அது? நான் சொல்லிட்டேன் இல்லையா, தேவன் நம்முடைய நாமங்களை எங்க எழுதி வச்சிருக்கிறாராம். இப்ப நம்ம எல்லாம் நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறோம் இல்லையா? அது மாதிரி நம்ம எல்லாரும் வந்துட்டு எல்லாரும் ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறோம். ப்ரிப்பேர் ஆகி என்ன ஆகணும்னு எழுதுறோம்? ஐஏஎஸ் ஆகிறோம். அப்ப அந்த ஐஏஎஸ் ஐட்டமா இல்லைன்னு எப்படி தெரியும்? ரிசல்ட் வந்தா தெரியும் இல்லையா? ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. இப்ப நமக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்களா, அது எங்க போய் தேடுவீங்க? இன்னைக்கெல்லாம் இன்டர்நெட்ல இல்லையா? முன்னாடி எல்லாம் பார்த்தா ஒரு நியூஸ் பேப்பர் வரும். 10ஆம் கிளாஸ் ரிசல்ட் பார்க்கறதுக்கு ஐஏஎஸ் எக்ஸாம் மாதிரி தான் இருக்கும். 10ஆம் கிளாஸ் அதுல போடுவாங்க. ஒவ்வொரு நம்பரா டைப் பண்ண, ஒரு நம்பர் மிஸ் ஆன கூட அவுட்டு இல்லையா? அது ஃபுல்லா லிஸ்ட் அப்படியே வரும். பார்த்தீங்கன்னா தேடி தேடி பார்ப்பேன், என் நம்பர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சொல்ல, உன்னை குறித்து விசேஷமான ஒரு விஷயத்தை என்ன பண்ண வரா? தேவன் வசனிக்கப்படும். யாரை குறித்து? தேவனுடைய நகரம் யாருங்க? 1,44,000 பேர். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் டிஜிட்டலைஸ் ஏஜ். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல, இன்டர்நெட்ல நம்பர் போட்டு தட்டினா அப்படின்னா ரிசல்ட் ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்க்கும்போது இன்னும் அட்வான்ஸா தேவன் எப்படி இதை வெளிப்படுத்துவார் நான் நினைக்கிறேன். இனிமே வந்து பார்த்தீங்கன்னா பாரு, இப்பயே வந்து there is no என்ன சொல், ஸ்கிரீனே கிடையாது. ஸ்கிரீன் கிடையாது, லேசர் ஸ்கிரீன். லேசர் ஸ்கிரீன் வந்து தெரியல வந்துட்டு அப்படியே நீங்க ஜஸ்ட் காத்துல அப்படியே டிஸ்பிளே பண்ண அப்படியே பார்க்கலாம். வந்துட்டு இந்த அட்வான்ஸ் ஃபியூச்சர்ல பார்க்கும்போது எந்த ஸ்கிரீனும் தேவையில்லை, காற்றுல டிஸ்பிளே பண்ண அப்படியே பார்க்கலாம். அந்த மாதிரி ஃபியூச்சர் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஏன் இதை சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப 4ஆம் வசனம் வாசிங்க சார். 4ஆம் வசனம். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனியும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும். சீயோனை பார்க்கும்போது யார் யாரு என்ன பேரு? எஸ்ஐஆரா? எஸ்ஐஆரா? நமக்கு வேணா விட்டுருங்க அது இல்லையா? பேர் இருந்தானே எல்லாம் கட்டி போனா நமக்கு என்ன? ஓகே. ஆனா இங்கே பாருங்க, இன்னார் எந்த ஊர்ல பிறந்தான் என்று சொல்லி சீயோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். அதுல யார் யார் எங்க பிறந்தான் என்று சொல்லி சொல்லப்படும். அப்படின்னா எப்படி பண்ண வர தேவன் வந்து பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த உலக ஜன உயிர்த்தேர்தல் வரும்போது கண்டிப்பா முற்பிதாக்கள் கிட்ட போய் கேட்பாங்க. இந்த மாதிரி எங்க ஊர்ல எங்க சொந்தக்காரர் இருந்தாரு, அவர் பைபிளை தூக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வந்துட்டு ஏதோ ஒரு மீட்டிங் போய் அட்டன் பண்ணிட்டு இருந்தார். அவர் எங்க இருக்கிறாரு? லிஸ்ட்ல தானே இருக்கிறாரா அப்படின்னு கேட்கும்போது தான் இப்ப அவங்க சொல்லுவாங்க, அந்த லிஸ்ட்ல யாருடைய பேர் இருக்குதான்னு சொல்றாங்களா பாருங்க. சியோனை குறித்து இன்னான் அதுல பிறந்தான் என்று சொல்லப்படும். அதை ஸ்திரப்படுத்துவார். 6ஆம் வசனம். கர்த்தர் ஜனங்களை பெயர் எழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். என்ன கேள்வின்னு பார்க்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வசனத்தை வாசிக்கும் போது மனசுக்குள்ள ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் இருக்கா இல்லையா? 1,44,000 பேருடைய பேரை பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு முற்பிதாக்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாராம். அவங்க என்ன செய்யணும் பார்க்கும்போது டிஸ்பிளே பண்ணி காமிச்சாப்பாங்க. வேலூர்ல இருந்து காட்பாடி இவ்வளவு பேர் போயிருக்கிறாங்க, தமிழ்நாட்டுல இருந்து இவ்வளவு பேர் போயிருக்கிறாங்க, கர்நாடகால இவ்வளவு பேர் போயிருக்கிறாங்க, அமெரிக்கால இவ்வளவு பேர் போயிருக்கு, 1,40,000 இவங்க தான் அப்படின்னு மேபி அவங்களுடைய போட்டோவோட போட்டு அவங்கள குறிச்சு இந்த பூமியில டிஸ்பிளே பண்ணுவார். இவங்க அதுல போயிட்டாங்க. என்ன கேள்வி தெரியுங்களா? அதுல நாம் இருப்போமா?
அந்த லிஸ்ட்ல அவங்க வாசிக்கக்கூடிய லிஸ்ட்ல அவங்களா? அப்படி ஒண்ணு இல்ல அங்க அப்படின்னு சொல்லப்படுமா? இல்ல அந்த ஒரு விஷயத்தை குறித்து பாரு, இன்னான் இங்கே பிறந்தான் என்று சொல்லி அந்த லிஸ்ட் வாசிக்கும் போது நம்முடைய பேர்கள் இருக்குமா? மிகவும் சீரியஸாக அந்த பாடத்தில் நம்ம யோசிக்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள். இல்லை அப்படின்னா இது வரைக்கும் செய்த காரியங்கள் போதும். இனிமே தேவனுக்காக நம்ம என்ன செய்யலாம் பார்க்கும்போது, அவள் சித்தத்திற்காக நம்முடைய பெயர்கள் அந்த லிஸ்ட்ல இருக்குமே ஆனால் இருக்கணும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? 3:1 கண்டுபிடிக்கணும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம், நிறைவு செய்யலாம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. என் மகனே, என் போதகத்தை மறவாதே. லாஸ்ட் ஸ்லைட் பண்ண சொல்ல, என் கட்டளையில் என்ன பண்ண நீ காக்க கடவுது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் இதில் போங்க. இதான் நம்முடைய மூத்த சகோதரர் சொன்னா. இதுவரைக்கும் சொன்னது வந்து என்னுடைய கருத்துக்கு இல்லைங்க, அது பிப்ளிக்கல் கமெண்ட் சொல்லப்பட்ட விஷயம் தான். அது சொல்றேன். The gates of Zion, the heavenly face of the kingdom, the dwelling of Jacob, யாக்கோபு இஸ்ரேல் ஜனங்கள். அது சொல்றார். ஓ சிட்டி ஆஃப் காட், தேவனுடைய நகரம், the kingdom of God, the church, சபை. அது சொல்றார். பைபிள் சொல்றாரு, சியோன், the heavenly Zion, those who shall be born in the first resurrection. முதலாம் உயிர்த்ததில் யாரெல்லாம் பிறந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்தை கொஸ்டின் புக்ல வந்து 3304 அங்க கொடுத்திருக்கிறார். செர்மன்ல கூட சொல்லியிருக்கிறார். அந்த இடத்துல was born in her, there will be a list made so that the world will know who are on the other side. என்ன மாதிரி இருக்கு தெரியுமா? என்ன மாதிரி பேசுற? திரையை கடந்து எத்தனை பேர் போயிருக்கிறாங்க என்பது விஷயத்தை தேவன் இந்த பூமிக்கு தெரியப்படுத்துவார். இருக்க வேண்டுமானால் நிச்சயமாக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நிறைய நம்ம கற்றுக்கொள்றோம். அதன்படியாக செய்து கிறிஸ்துடைய சாயலை தரித்துக் கொள்வதற்கு அந்த லிஸ்ட்ல நம்முடைய பெயர்கள் இருப்பதற்காக அறிமுகப்படுத்துவாங்களா இந்த பூமியில நம்ம குறித்து? நீங்க நம்ம யாரும் அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறோம். எசேக்கியேல் பத்தி கூட சொன்னேன். கண்டிப்பா பூலோகத்துல உயிர்த்தல் வரும்போது மிகப்பெரிய பாராட்டல் இருக்கு. எப்படி நீங்க செய்தீங்க இதை எசேக்கியேல்? எப்படி ஒத்துக்கிட்டீங்க? மனைவா ஒரே அடியில் அடிச்சிடற அப்படின்னு சொன்னா கேட்பாங்களா இல்லையா? யோபு அப்படி வாழ்க்கை எத்தனை பேர் பாருங்க வந்து பார்க்கும்போது, கானானை நோக்கியே போனோம்னு சொல்ல ஆசையா வந்தாரு. ஒரு வாட்டி எட்டியாவது பார்த்துட்டு வந்துடுறான்னு சொன்னாரு. முடியாதுன்னு சார் ஆண்டவர். எத்தனை பேர் இழந்திருக்கிறான் பார்க்கும்போது. அவங்களை குறித்தெல்லாம் நீங்க நம்ம பேசிட்டு இருக்கிறோமே, தேவராஜ்யத்தில் நம்ம பத்தி பேசப்படுமா? வசனிக்கப்படுமா? கண்டிப்பா சீரியஸா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அப்படியாக செய்து நிச்சயமாக நம்ம உடைய வார்த்தைகள் வசனிக்கப்படுவதற்காக நம்ம பிரயாசங்கள் எடுக்கலாம். தெய்வன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்திருப்பாராக. பொறுமையோடு கேட்ட நம் யாவரையும் தெய்வன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.